வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன் பயிற்சியில் ஆன்லைன் கிளாஸில் 300 ரூபா குரூப்பில் நம்ம சகோதரி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அளவுகள் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட அந்த அளவுகள் எல்லாமே நம்ம காப்பி பேஸ்ட் எல்லாம் போட்டு இது சரியாக நான் சரியாக செஞ்சுருக்கேன்னா இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் நான் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் சரியாக செஞ்சுருந்தாங்க. சில விஷயங்களில் கொஞ்சம் சில மாற்றங்கள் செஞ்சுருந்தாங்க. அதை நம்ம அவங்களுக்கு வாய்மொழியாக சொல்கிறதுக்காக சரி நான் அதையும் பயிற்சியில் அவங்க எப்பவுமே ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நம்ம வாய்மொழியாக சொல்லிடுவோம். சில விஷயங்களுக்கு நம்ம சேனல் நம்ம வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுக்காக நம்ம இந்த அளவுகளை இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம், என்னென்ன அளவுகள் எப்படிலாம் துல்லியமாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் பயிற்சியில் தேவைப்படுறவங்க நீங்கள் 300 ரூபா குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கேட்கலாம். எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேளுங்க, அதோட விவரங்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நேரடி பயிற்சியிலே கூட நம்ம இப்போ முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சகோதரி ஏற்கனவே நிறைய பேர் நேரடி பயிற்சியில் வெளியூர்லேருந்து தங்கி முடிச்சுட்டு போகிறாங்க. பக்கத்தில் அவங்க ரிலேஷன் வீட்டில் ஏதாவது தங்கிட்டு கூட நம்ம இப்போ நேரடி பயிற்சியிலையும் முடிச்சுட்டு போகிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம சரியாக ஒரு அளவுகளை நம்ம எதுக்காக இந்த அளவுகள் எல்லாமே கணக்கீடுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நம்ம கணக்கீடுகள் போட்டுட்டு நம்ம கட்டிங்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த கணக்கீடுகள்ன்றது ஒரு கட்டிங் பண்ணும்பொழுதே நம்ம சர்வசாதாரணம் பண்ணோம் அப்படின்னா சில தவறுகள் வந்துடக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால முன்கூட்டியே நம்ம கணக்கீடுகள் போடுறோம். இதை உங்களுக்கு நம்ம புரிதலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம சேனல் பார்க்குறவங்களும் நிறைய பேர் நல்லா இருக்கு, உங்க நல்லாவே நல்லா இருக்கு, உங்க சேனல் நாங்கள் ஏதோ ஏனத்தானே செஞ்சுட்டு இருந்தோம், இப்போதான் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களும் சரி, நம்ம நேரடி பயிற்சி வந்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு சுத்தமாக புரியல சார், நிறைய சொல்றீங்க ஆனால் எங்களுக்கு சரியா விஷயங்கள்லாம் தெரியல, ஆனால் இப்போ நம்ம நேரடி பயிற்சிக்கு வந்த உடனே நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் தெளிவாக அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது நான் உணர்ந்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு நம்ம என்னன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால அது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ அதை புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா உங்க சேனல் ரொம்ப புரியுது, நிறைய விஷயங்கள் நீங்க ஆம்பல் கணக்கு சொல்றீங்க, இந்த மாதிரி சோறு கணக்கு சொல்றீங்க. ஆனா ஒரு முறை பார்க்கறதுக்கு 2 முறை 2வது முறை 3வது முறை பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கமெண்ட்லயும் பதிவு பண்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா நம்ம நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம 1 கோடி டெய்லர் உருவாக்குறோம், ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வெட்டுவோம், ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு ப்ளவுஸ் வெட்டுவோம், ஒரு நாளைக்கு 100 ப்ளவுஸ் வெட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை. நம்ம 100 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் 1,00,000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரியான முறையில சொல்லிக் கொடுக்கணும். சரியா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல சரியா நம்ம சொல்லிக் கொடுத்துடணும். அதே மாதிரி 4 பேர் வச்சாலும் நல்லா தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். ஓகேவா? ஏன்னா நம்ம நம்ம தொழில் நம்ம தையல் துறை அப்படின்றது நம்ம ஒரு கலை, அது ஓகேவா? நம்ம அந்த தையல் துறைன்றது எதுக்காக நம்ம அப்படி வச்சோம்னா, கலைத்துறை இப்படிலாம் இருக்குது, நம்ம நிறைய துறைகள் இருக்கு, நம்மளும் தையல் துறையில் இருக்கோம், நம்ம தையலும் ஒரு துறை மாதிரி தான், மக்களோட சேர்ந்து பயணிக்கிற துறை இது. அதனால நம்ம தையல் துறைன்ற பேரை நம்ம சேனலுக்கு வச்சிருந்தோம். அதனாலதான் அந்த சேனல் நம்ம அந்த பேர் வைக்கணுன்றது தோணுச்சு. ஆனா நம்ம எல்லாருமே கலைஞர்கள், நம்ம ஒரு தொழிலா செய்யறதா இருந்தா நம்ம அடவடியே செஞ்சு அடமண்ணு செஞ்சு கடற்கடை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம இது கலைநுட்பமா கலையாக செஞ்சு நம்ம சரியா செஞ்சு அவங்களுக்கு அழகா வடிவமைப்பு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அதை ஒரு கலையா நம்ம செய்யறோம். அப்ப கலையா செய்யும் பொழுது அதுக்கு கவனம் நிறைய செலுத்தணும், கொஞ்சம் டைம் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சு அதுக்கு நேசிச்சு பண்ணா மட்டும்தான் நம்ம அதுக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், நம்ம எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க உங்களுக்கே ஆசை வர ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அடுத்து இன்னும் நல்லா தைக்கணும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்ம அந்த பேர் வாங்கணும், நமக்கு அந்த காசு பணத்தை விட அந்த நல்லா இருக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம எதை செய்யறோமோ அதை சரியா செய்யணும். நம்ம எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாமே நம்ம தெரியும், எல்லாமே செய்ய முடியாது எல்லாராலையும். ஏன்னா கோட் சூட் செய்யறது, வெஸ்டர்ன் வேர் செய்யறோம், இப்போ பேண்ட் ஷர்ட், அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்கூல் இது எல்லா மாடலும் செய்யறோம், நம்ம பிளவுஸ் சுடிதார் எல்லாமே நம்ம செய்யணும், எல்லாமே சிறப்பாக நம்ம செய்யணும்ன்றா அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம கடை வைக்கணும் அப்படின்னா நம்மளால வளர்ந்து பெருசாக வர முடியாது. ஏன்னா நம்ம எதை செய்யறோமோ, பிளவுஸோ சுடிதாரோ நம்ம என்ன செய்யறோமோ அதை சரியா செய்யலாம். ஒரு அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதை சரியா செஞ்சு கொடுக்கணும். ஒரு அளவு எடுத்து செய்யறோமா, பேசிக் ஒரு அளவு எடுத்து செய்யறது, அதுவே நிறைய பேர் செய்யலையே, நிறைய பேருக்கு அது வரலையே. நம்ம சேனல் நிறைய மற்ற சேனல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க ஏதோ செய்யறாங்க, அது எல்லாருமே சொல்றாங்க, என்ன சார் இப்படிலாம் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நாங்க அவ்வளவு ஈஸியா வெட்டிட்டு இருக்காங்க, 10 நிமிஷம் கட்டிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க, ஷேர் பண்றாங்க. ஆனா நம்ம அந்த வழியில போகல. நம்ம எதை செஞ்சாலுமே சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கான வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட வந்துருவாங்க. நம்ம மரியாதையோடையும் ஒரு மதிப்போடையும் நம்மளுடைய
கலையை கொண்டு போகலாம், நமக்கும் நல்ல மதிப்பு இருக்கும், பொருளாதாரத்தை ஈட்டிக்கலாம். இந்த மாதிரியான வழி தான் நமக்கு வந்து சிறந்த வழியா இருக்கும். அப்பதான் நம்ம 4 இடத்துக்கு போகும்போது நம்ம எதை செய்யறோமோ அதை சரியா செஞ்சு நம்ம அதுல இருந்து வளர்ச்சி அடையலாம். நமக்கு எது வருதோ அது வரைக்கும் அடுத்தடுத்த கடத்துக்கு அப்படியே போகணும். எதுல ஒரு விஷயமா நம்ம அப்படியே செஞ்சு இப்போ சாதா ப்ளவுஸ் செய்யறோமா, லைனிங் ப்ளவுஸ் செய்யறோமா, அப்படியே வந்து அளவு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடமா, அதுக்கப்புறம் போட் நெக், பர்ச்சேஸ் கட்டு, இது மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேவோம். அதில் நம்ம சிறந்து சரியா செஞ்சு பண்றதுக்கான வழிமுறைகள் நம்ம சேனல்ல பகிர்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? உங்க நண்பர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த அளவுகளை தெளிவா பார்க்க போறோம். தெளிவா நம்ம கணக்குகள் போட்டு என்னென்ன அளவுகள் எப்படி, இந்த மாதிரி அளவுகள்லாம் நீங்க இது வரைக்கும் கணக்கெல்லாம் போட்டிருப்பீங்களா? நீங்க அதை வந்து ஓப்பனாவே நீங்க ஷேர் பண்ணலாம் எங்ககிட்ட. நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம சோல்டு கணக்கு பொதுவாக சில பேர் பாத்தீங்கன்னா சோல்டு இவ்வளவு வச்சுக்கோ, அளவு வச்சுக்கோ, பாய் இவ்வளவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 19 கணக்கு எல்லாம் போட்டு கட்டிங் பண்றாங்க. நம்மளும் ஒரு டைம்ல அப்படிதான் பண்ணோம். நானும் ஒரு டைம்ல எனக்கு தெரியாத போது செஞ்சிருந்தோம். அப்ப நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயத்தை மேம்படுத்திக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரிதான் நம்ம சேனல்ல நிறைய பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புரிஞ்சு பார்க்கும் போது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியாம போச்சு, நாங்க ஏதோ சொல்றீங்க போல இருக்கு, இது என்ன இவர் சொல்றாரு, இது எனக்கு செய்ய புரியல அப்படின்னு சொல்லி நாங்க போயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா நீங்க சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க, நாங்க அதை விட்டுட்டோமே, இவ்வளவு நாள் முன்னாடியே நாங்க அதை கவனிக்காம விட்டுட்டோம், இப்ப எங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதிவு பண்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா படுத்த வேண்டிய இடத்துல, தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். புரிய வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து எங்கேயோ போயிடும். நம்ம வந்து அப்படிதான் வளர்ச்சி தான் இருக்கணும். சரியா புரிய வச்சு சரியான பாதையை நம்ம வளரணும். சும்மா ஏதோ ஒரு ஏதோ காமிச்சு நம்ம வந்து ஒரு கவர்ச்சியை காமிச்சோ இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு காமிச்சு நம்ம வளரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா தான் உருவாக்கி விட்டுட்டு நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளரணும். ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த தம்ப்லைன்ல போடுறாங்க இல்லையா, 10 நிமிஷத்துல ப்ளவுஸ் கட் பண்ணணுமா, எங்க சேனத்தை பாருங்க, அப்புறமா நீங்க தான் வந்து கடை ஃபேமஸ் டெய்லர் ஆகணுமா, ஏதோதான் டைட்டில் வைக்கிறாங்க, நீங்க தான் இனிமே இந்த ஏரியாவிலே ஃபேமஸ் டெய்லர், இந்த ஒரு வீடியோ பாருங்க அப்படின்றாங்க. அது என்ன அப்படி ஆகணும் ஒன்றும் புரியல, உள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம அப்படியெல்லாம் வைக்கணும் இல்லை, நம்ம சரியா நம்ம என்ன செய்யறோமோ அதை சொல்லித்தரோம். அதை நீங்க ஆட்டோமேட்டிக் நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த சேனல் நல்லா இருக்கு, இந்த மாதிரி கட்டிங் பண்ணி பார்த்தேன், இதை கஸ்டமர்கிட்ட போகும்போது தான் நமக்கு தெரியும். எப்பயுமே கஸ்டமர் போய் போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பதான் நம்ம சரியான பாதைக்கு போறோம். அப்ப ஒருத்தருக்கும் ஒரு உடம்பு அளவு எப்படி இருக்கு, இப்ப இந்த அனுப்பிச்சிருக்காங்களே இந்த சகோதரிக்கு என்னென்ன அளவு நம்ம வைக்க போறோம், இவங்களோட உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு உயரம், அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி ஒருத்தவங்களுக்கும் ஒரு அளவுகள் வரும்போது நம்ம என்னென்ன அளவுகளை மாற்றணும், எந்தெந்த அளவுகள் வைக்கிறதுக்கு எப்படியான இடுப்புகள் டாட் கணக்கில் வைக்கணும், இது எல்லாமே நம்ம தெளிவா அதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுகளை பார்க்கலாம். இந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம், 13 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம் நம்ம வந்து போட்டிருக்கோம். அவங்க 15.5 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம். நான் 13 வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 5ஆக மாற்றிடலாம், 15.5. ஓகேவா? 15.5. இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இந்த விகிதாச்சார கணக்கு, இந்த ஆமுல்லாம் வர கணக்கு, இந்த மேல்படி 2ஆ பிரிச்சா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து ஸ்லீவை முடிச்சிருவோம். ஸ்லீவு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்லீவை முடிச்சிட்டோம்னா ஸ்லீவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்க, முதல்ல ஸ்லீவோட உயரம் வந்து டிக்கு, எதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலையோ சரியா வைக்க போறோமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம். இது எந்த சேஞ்சும் கிடையாது. எடுத்த அளவு அப்படியே, உயரம் முழங்கை சுற்றளவு எடுத்த அளவு அப்படியே டிக்கு. ஓகேவா? ஆம்கோல் எடுத்த அளவு அப்படியே டிக்கு. ஓகேவா? அடிங்கை சுற்றளவு மட்டும் 13 எடுத்திருக்கு, பிளஸ் வந்து 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். பிளஸ் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா அவங்க எடுத்தது வந்து 13 சரியா மேலே தூக்கி எடுக்கல, கொஞ்சம் இறக்கி எடுத்திருந்தா கூட நமக்கு 1/2 இன்னும் கூட தேவைப்பட்டா வச்சுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு கண்டிப்பா வைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஸ்லீவை முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து அப்படியே உயரம் ஷோல்டர் இதுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றது ஒன்னா பார்த்துடலாம். அப்படியே இப்போ உயரம் வந்து பாத்தீங்கன்னா 15.5. இது வந்து எடுத்த அளவு தான், நம்ம எடுக்கிற அளவு உயரம் அப்படியே தான். இது எல்லாமே சேம், அப்படி எந்த ஒரு மாற்றம் கிடையாது, சேம் டிக் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எதுவும் மாற்றம் செய்ய மாட்டோம். எந்தெந்த அளவுகள் நம்ம மாற்றம் செய்யாத அளவுகள் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அடுத்தது இந்த இடுப்பளவு இருக்கு பாத்தீங்களா, இடுப்பளவை எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம், இதுவும் டிக்கு. ஓகேவா? அடுத்தது ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இதையும் நம்ம வந்து மாற்றங்களும் எதுவும் செய்ய மாட்டோம், டிக்கு தான். இது வந்து ஃப்ரண்ட் நெக் 8.5, பேக் நெக் வந்து 10.5, இதுவும் நம்ம டிக்கு போட்டுருவோம். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்தது இந்த மேல்பாடி, நடுபாடி, கீழ்பாடி, இடுப்பு, இந்த கீழ்பாடி இருக்கு இல்லையா, இதெல்லாமே நம்ம வந்து கணக்கீடுகளுக்குள்ள கொண்டு வருவோம். அப்ப அதுக்கப்புறம் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறதுனால நம்ம அப்படியே வைக்கிறோம். 4+4 இவங்க எடுத்தது பாயிண்ட். இது எல்லாமே நான் என்னன்றது நான் உங்களுக்கு பொம்மையில சொல்லி காமிக்கிறேன். கரெக்டா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். இதை வந்து பாயிண்ட் எடுத்த அளவு அப்படியே வச்சுட்டோம். இது வந்து பாயிண்டோட உயரம் 10, அதுக்கு கீழே 3.5, இதுவும் எடுத்திருக்காங்க. எடுத்ததுனால இதுவும் நம்ம டிக் பண்ணிக்கிறோம்.
எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து டிக் பண்ணிடுவோம். எடுக்கலைன்னா கணக்கீடு போடுவோம். கணக்கீடுகள் போடுறது நம்ம நிறைய பகிர்ந்துருக்கோம். எடுத்திருந்தா எடுத்ததை வச்சிருவோம். கணக்கீடுகள் போடுறதுனால இதுல என்ன மாற்றங்கள் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எடுக்க முடியலன்னா நம்ம கணக்கீடுகள் போடுவோம். இப்போ இதுவும் வந்து 10 + 3 இதுவும் டிக் பண்ணிட்டோம். இப்போ எதாவது டிக் பண்ணுமோ டிக் பண்ணிட்டோம். இனி ஸ்மால் ஷோல்டர் கேட்டிருந்தாங்க. ஸ்மால் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதில் நம்ம இதில் நோட் பண்ணல. நான் 2.5 + 2 எழுதிக்கிறேன். 2.5 இன்ச் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2.5 + 2 5 இன்ச்சு. ஓகேவா? சின்ன ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு வந்துடும். 2.5 + 2 இதுதான் நமக்கு வந்து இதுதான் வைக்கணும். அப்போ நம்ம கணக்கீடுகளுக்குள்ள இதை கொண்டு வந்தாகணும். அப்போ எல்லாமே நம்ம ஷோல்டர் எல்லாமே மைனஸ் பண்ணி இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு அந்த 5 இன்ச்சு சில ஷோல்டரும் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கீடு போட போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம உயரத்தை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஷோல்டருக்கு அடுத்தது ஷோல்டர் முடிச்சிருவோம். ஷோல்டர் தான் முக்கியமானது. அப்போ ஷோல்டர் முடிச்சிடலாம். ஷோல்டர் வந்து 16 இருக்கு. இப்போ 16ல வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது தேவை இருக்கு. மைனஸ் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா எடுத்த அளவு 16. ஓகேவா? 16 இன்ச்சு. அது பாருங்களேன், இவங்களோட அளவு மேல்படை அளவு 36 இன்ச்சு தான். ஆனால் ஷோல்டர் 16 வந்திருக்கு. அதிகமாக வந்திருக்கு. எப்படி அதிகமாக வந்திருக்குன்னு நான் சொல்றேன். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இந்த 16 ரெண்டா பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? நம்ம என்ன விகிதாச்சார கணக்கெல்லாம் போடணும் இல்லையா? இந்த 16 ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ? 36 மேல்பாடி அளவு ரெண்டா பிரிக்கணும். 36 ரெண்டா பிரிச்சுன்னா எவ்வளோ வரும்? 18 36 இல்லையா? இந்த 18 ரெண்டா பிரிக்கும் போது வருது. இந்த 18ல இருந்து 2 இன்ச்சு குறையணும். ஆம்கோல் பாருங்க, ஆம்கோல் அளவு எவ்வளவு? 16 இருக்கு. 1/2 இன்ச்சு கூட இருக்கு. பரவாயில்ல. ஏன்னா 18ல இருந்து 2 இன்ச்சு குறைஞ்சிருச்சு. 1.5 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. 2 இன்ச்சு குறைய வேண்டியது 1.5 இன்ச்சு. இது வந்து 6 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கம்மியா வரலாம், கூட வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சரியா வந்திருக்கு. ஆனா அப்படியே இதுல இருந்து 2 இன்ச்சு குறையணும். இப்போ வந்து நான் கீழே போடுறேன் பாருங்க. இது வந்து 16ன்றது ஆம்கோல் அளவு. ஆனா 16 வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 16ல இருந்து 2 இன்ச்சு குறையணும் ஷோல்டர். இல்ல இந்த 16ல இருந்து 2 இன்ச்சு குறையணும் ஷோல்டர். இப்போ 16 வச்சுக்கிறோம். 16ல இருந்து 2 இன்ச்சு குறையிறதா இங்க எவ்வளவு வரணும்? 14 வந்திருக்கணும். ஆனா 16 வந்திருக்கு பாருங்க. 1/2 இன்ச்சு தான் குறைய வந்திருக்கு. அதாவது நம்ம கணக்கீடு போடுற 16 அப்படியே வந்திருக்கு. ஆம்கோல் அளவு வர வேண்டிய அளவு அப்படியே வந்திருக்கு. ஆம்கோல் இதுல 1/2 இன்ச்சு கூட வந்திருக்குன்னா சரி, இதுல இருந்தும் 2 இன்ச்சு குறையல, இதுல இருந்தும் 2 இன்ச்சு குறையல, அப்படியே இருக்கு இந்த 16. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும்ன்றது இதுதான். ஓகேவா? அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அளவுக்கும் என்ன செய்யணும்ன்றத நமக்கு பாக்குறோம். இப்ப நான் இதை அதை அழிச்சிடுறேன். இது வேண்டாம். இதை நம்ம அழிச்சு கணக்கு விகிதாச்சார கணக்கு போறதுக்கு தான் இதை பார்த்தோம். விகிதாச்சார கணக்கெல்லாம் வந்து இப்ப மேட்ச் ஆகாது. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு கணக்கீடு கொண்டு வரணும். நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம மேம்படுத்திக்கிறது இந்த அளவுகளுக்காக சரியா கொண்டு வரதுக்காக. ஓகேவா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த ஷோல்டர்ல முதல்ல ஒரு பிரிக்கணும். என்னன்னா, நம்ம நெக்கோட அளவுல இருந்து ஒரு கணக்கு கொண்டு வரணும். நெக்கோட அளவு என்ன? இந்த ஷோல்டர்ல வந்து 3 விஷயத்த நம்ம கவனிப்போம். ஓகேவா? முதல் விஷயம் என்னன்னா, நெக்கோட அளவு. நெக்கோட அளவுல எந்த நெக்கு மேல இருக்கோ பாருங்க, எந்த நெக்கு மேல இருக்கோ அதுல பாதியை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல எவ்வளவு இருக்கு? 8.5. அப்ப 4.25. ஓகேவா? இது வந்து 10.5. இது இறக்கமா இருக்கு. மேல இருக்க நெக் இருக்கு இல்லையா? எது குறைவா இருக்கோ அந்த நெக்கு. அப்ப இதுல ஃப்ரண்ட் இப்படி மாறி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ வந்து சப்போஸ் ஃப்ரண்ட் நெக் 8.5, பேக் நெக் வந்து 6, 7 கூட கேட்டிருந்தா கூட நம்ம அதை எடுத்துக்கணும். எது குறைவா இருக்கு, எந்த நெக்கு மேல இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இதுல வந்து 8.5 இன்ச்சு இருக்கு. அப்ப அதுல பாதி எவ்வளவு? 4.25. இதுல ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுறோம். 4.25 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 4 இன்ச்சை மைனஸ் பண்ணா 10, அது 12. இப்போ வந்து 11.75 வந்திருக்கு. 11.75. ஓகேவா? இது 4 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருந்தா 16ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 12 வரும். இது வந்து 4.25 அப்படின்றதுனால இன்னொரு 4 இன்ச்சு கூட வச்சோம். 11.75 இப்ப நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப இதுல வந்து இதை நம்ம ரெண்டாவது விஷயமா நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்னா, அடுத்தது பாடியோட அளவு, மேல் பாடி அளவு வந்து சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? 36 to 44க்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இது வந்து 36 to 44 இருக்கான்னு பார்த்தா 36ல இருக்கு. 36 to 44க்குள்ள இருக்குது. அப்ப நம்ம ரெண்டாவது விஷயம் தான் கவனிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நெக்ல இருந்து ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டோம். இது 36க்குள்ள தான் இருக்கு. இதுக்கு கீழே இருந்தாலோ இல்ல 44க்கு மேல இருந்தாலோ இதுல கூடுதலா ஒரு கவனம் செலுத்துவோம். ஓகே, அது வரும்போது நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இது 36 44ல இருக்கு, அதனால நம்ம அப்படியே வச்சுட்டோம். இது ரெண்டாவது விஷயத்தை கவனிச்சிட்டோம். இனி அடுத்தது மூணாவது விஷயம் என்னது? இந்த விகிதாச்சார கணக்கு. ஆம்கோலும் இந்த ஷோல்டரும் சரியா வருதா? இந்த இந்த பாடிக்கான ஆம்கோலா, இந்த பாடிக்கான ஷோல்டர் தானா, இல்ல இதுல வித்தியாசம் வந்திருக்கான்றத ஒரு பார்வையில பாக்குறோம் நம்ம. ஓகேவா? அப்படி பார்க்கும் பொழுது இதுல எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்கு? ஷோல்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு. ஓகேவா? ஆம்கோல் கூட கிட்டத்தட்ட சரியா 1.5 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு தான் கூடுதலா இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது நம்ம வந்து 18ல இருந்து 16 வரணும், 16ல வந்திருக்கு. அப்ப ஆம்கோலை பத்தி பிரச்சனை இல்லை. ஆம்கோல் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட வரும், 1/2 இன்ச்சு குறையா வரலாம், கூட வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சு கூட வரலாம். ஆனா அப்படியே சமமா வந்துடக்கூடாது. ஆனா இதை பத்தி சமமா வந்திருக்கு. 16 அப்படியே வந்திருக்கு. 14 வர வேண்டிய இடத்துல 16 வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு வந்திருக்கிற அளவு அப்படி அவங்க ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு.
சரியா எடுக்காம அந்த எலும்பு போன் கிட்ட எடுக்காம கொஞ்சம் முன்ன கூட எடுத்துருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வந்து பெருசா வந்திருக்கு. ஆனா ஆம்கோல் இது இப்படி வைக்கும் பொழுது அந்த எல் மார்க் நம்ம போட மாட்டீங்களா? இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வெட்டுறோம்னா இப்படி ஒரு எல் மார்க் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு மாறிடும். இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு வந்து மாறிடும். அதனால நம்ம ஏன்னா இது 16 இன்ச்சு சோல்டர் போது ரொம்ப வளர்ந்துருக்கும். அப்ப சோல்டர் நம்ம வந்து 11.25 வச்சும்போது வளர்ந்து இந்த பாடிக்கு கணக்கு போடும்போது இந்த வித்து கம்மியாகவும் இந்த வித்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அப்ப நமக்கு அந்த அமைப்பு மாறி அந்த பினிஷிங் வந்து மாறிடும்ன்றதுனால நம்ம இந்த சோல்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்றத கருத்துல கொண்டு இன்னும் ஒரு சின்ன கூடுதல் கவனம் இருக்கிறோம். 3 விஷயத்துல 2 விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ 3வது விஷயத்த நம்ம பாக்குறோம். இந்த 3வது விஷயம் தான் நம்ம வந்து இந்த விகிதாச்சார கணக்கு சரியா வந்துச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். தப்பா வந்திருக்கு, அதாவது முன்ன பின்னதான் வருது. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்ப 16 இன்ச்சு வருது, இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த 3/4 இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துடலாம் கண்டிப்பா 3/4 இன்ச்சு. இதுல 2 இன்ச்சு கூட இருக்கு பாத்தீங்களா, 14ல இருந்து 2 இன்ச்சு கூட வந்துருச்சு. 16ல இருந்து வந்தா 1.5 இன்ச்சு, அதுல பாதி 3/4 இது 2 இன்ச்சு. ஆனா அதுல ஆல்ரெடி கூட இருக்கு. எப்படின்னா 16 இருக்கணும், 16 வந்து 14 வந்திருக்கணும். பரவாயில்ல, அது வர்றதுதான் வரும். ஆனா நமக்கு வந்து கூடுதலா வந்திருக்குன்னு தெரிஞ்சதுனால இப்ப இதுல ஒரு மைனஸ் பண்றோம், கூடுதலா ஒரு மைனஸ் பண்றோம். எவ்வளவு, இதுல மைனஸ் 3/4. இந்த 3/4 மைனஸ் பண்ணிட்டா இனி எவ்வளவு ரெடி வரும், 11. இந்த 11 தான் இப்போ ரெடி ஷோல்டர். ஓகேவா, ரெடி ஷோல்டர் நான் இங்க எழுதிட்டு பாருங்க, ரெடி ஷோல்டர். இதுக்கு பேர் ரெடி ஷோல்டர் 11. ஓகேவா, அதாவது நம்ம கார்டெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா பினிஷ் எல்லாம் முடிச்சுட்டு 3 விஷயத்தை நம்ம கவனிச்சோம். 3 விஷயத்தை கவனிச்சுட்டு கடைசியா அது வந்திருக்கு. ஓகே, 11 ஃபைனல் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து சின்ன ஷோல்டருக்குள்ள வரணும். 11 வந்துருச்சா, இப்ப சின்ன ஷோல்டர் எவ்வளவு வந்திருக்கு, 5. அப்ப 11ல 5 போச்சுன்னா எவ்வளவு, 6. ஓகேவா, 11ல 5 போச்சுன்னா 6. அந்த 6 தான் இப்ப வந்து நம்ம ஏவா வைக்க போறோம். இவருங்க ஏ இருக்கு இல்லையா, இங்க நம்ம அந்த 6 வச்சிருக்கோம். கழுத்துடைய அகலம் 6. இப்ப 6ம் 5ம் 11. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப சின்ன ஷோல்டர் அவங்க கேட்கல, அவங்க சொல்லல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். எப்படின்னா இப்ப சின்ன ஷோல்டர்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்தோட அகலத்துக்காக சின்ன ஷோல்டர் பத்தி பேசுவாங்க. சின்ன ஷோல்டர்ன்றது இந்த ஸ்மால் ஷோல்டர்ன்றது இந்த வித்து. ஓகேவா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் பண்ற இடத்துல இதுதான் சின்ன ஷோல்டர், இதுக்கு பேர் தான் ஸ்மால் ஷோல்டர். இந்த இது வந்து எனக்கு கம்மியா வேணும் கூட வேணும்னு சொல்றாங்கன்னா, கம்மியா வேணும்னாங்கன்னா கழுத்து அகலமா வேணுன்றது அர்த்தம், கூட வேணும்னாங்கன்னா கழுத்தை கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த கழுத்து ரொம்ப இப்படி மேல இருக்கணும், ரொம்ப இப்படி அகண்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கம்மியா வேணும்னாங்கன்னா இந்த கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடாது, தள்ளி வரணுன்றது தான் அர்த்தம். அப்ப நம்ம அதுதான் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு ஏ வந்து வச்சுட்டோம். மீதி வந்து 2.5 5 வந்துடும். கரெக்டா ஷோல்டர் வந்து பக்கா வந்துடும். இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்தது என்னது, 16 இன்ச்சு. இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எடுத்தது 16 இன்ச்சு. ஆனா அந்த 16 நம்ம அப்படியே வைக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள்ல குழம்பிடுறாங்க. அப்புறம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது பொத்தாம் பொதுவா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம், 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணலாம், 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்ப சில மாசங்க சொல்லும் போது நம்ம குறிப்பிட்டு ஆக வேண்டியதா இருக்கு. சில மாசம் கட் பண்ணும்பொழுது நான் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி மைனஸ் பண்றாங்க. ஆனா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணாங்க, எதுக்காக 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணாங்க, எதுக்காக 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணாங்க, பேக் நெக்கோட அளவா, இல்ல ஃப்ரண்ட் நெக்கோட ஆழமா, இல்லைன்னா 36 இன்ச்சு பாடினா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணுமா, இல்ல 40 இன்ச்சு பாடினா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணுமா, எதுக்காக? சில இதுல 2 இன்ச்சு மைனஸ். அதை பத்தி அவங்க சொல்றதே கிடையாது. அப்ப உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும், நம்ம எப்படி அடுத்தது நம்ம கத்துக்கிறவங்களுக்கு எப்படி முடியும்? அப்ப சொல்லித்தர இடத்துல இருக்கும்போது அதை எப்படி சொல்லி தரணும்? அப்ப நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் இதை பார்க்கும்போது என்ன இவங்க 19 சொல்றாங்க, எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? அப்ப நம்மளாலே புரிஞ்சுக்க முடியலையே. அப்ப இவங்க வந்து தைக்கிறவங்க, புதுசா பழகுறவங்க, பிகினர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இது புரிய வரும்? நம்ம நல்லா செய்யணும்ன்ற தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்? அப்ப அந்த இடத்துல நம்ம புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். ஓகேவா, அது இல்லாம அவங்க 1.5 இன்ச்சு சொல்லிட்டு அந்த மார்க் போட்டாங்கன்னா மார்க் மேலேயே கட் பண்றாங்க. நல்லா கவனிங்க, நம்ம பண்றது எல்லாமே மார்க் மேல கட் பண்ணவே மாட்டோம், பக்கத்துல தான் கட் பண்ணுவோம். ரெடி மார்க் தனியா போடுவோம், கட்டிங்க்கு தனியா மார்க் போடுவோம், தையலுக்கு சரி வச்சு தனியா விடுவோம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மார்க்லயே கட் பண்றாங்க. இப்ப நீங்க இந்த 1.5 இன்ச்சு மைனஸ் சொல்லிட்டு கட் பண்றாங்கன்னா அது எவ்வளவு தெரியுமா கணக்கு? ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், மடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்க மடிச்சு போட்டிருக்கும் போது 1.5 இன்ச்சு மைனஸ், அப்ப மடிச்சு போட்டிருக்கும் 1.5 இன்ச்சுனா அது வந்து 3 இன்ச்சு மைனஸ்க்கு சமம். ஓகேவா, மடிச்சிருக்கனால டபுளா இருக்கு இல்லையா, அப்ப 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம அந்த கத்திரியை கொண்டு வந்து அந்த இது மேல மார்க் மேல வெட்டாங்கன்னா திரும்ப நம்ம தைப்போம் இல்லையா, மார்க் மேல வெட்டுறாங்களா, அப்ப தைக்கும் போது இன்னும் மைனஸ் ஆகுது இல்ல, 3/4 இன்ச்சு திரும்ப மைனஸ் ஆகும், 1 இன்ச்சு வரைக்கும் மைனஸ் ஆகும், கண்டிப்பா 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அப்ப 3.25 இன்ச்சு மைனஸ் ஆகுது. அப்ப நீ 1.5 இன்ச்சு மைனஸ் சொல்றீங்களே, அப்ப எப்படி புதுசா பழகுறவங்களுக்கு புரியும்?
பழகிறவங்களுக்கு எப்படி புரியும்? அப்ப இப்படியான விஷயங்களும் அவங்களும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சேனலும் போயிட்டு தான் இருக்கு. அது ஏதோ நம்ம தாகத்துல நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, தாகத்தோட இருக்கிறவங்க ரொம்ப வந்து நம்ம ஒரு அவங்கள வந்து ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களை வந்து இப்படி எல்லாம் தாகத்தோட நீங்க பாக்குறவங்கள இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அவங்க மேம்போக்கா போயிட்டு இருந்தா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்ப நம்ம வந்து அதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தணும். நம்ம அந்த மாதிரி கூட போயிடக்கூடாது, அந்த விமர்சனம் நமக்கு மேல வரக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி தரணுன்றதுல நம்ம வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். சரி, இப்ப சின்ன சோடுனா என்ன, அது எதுக்காக அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டோம். முழு சோடு வந்து இந்த அளவு எடுத்த அளவு, முழு சோடுன்றது 16. அந்த 16ல மைனஸ் பண்ணி ஆகணும். அப்ப மைனஸ் பண்றதா இருந்தா 3 விஷயத்தை கவனிக்கிறோம். என்ன 3 விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இந்த நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஆகணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இது சின்ன அளவா பெரிய அளவான்னு பார்க்கணும். 36 to 44 இருக்குதா, அதுக்கு கீழே இருக்கா, அதுக்கு மேல இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா அளவுக்கும் 19 இந்த நெக்கை வச்சே பண்ணிடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நெக்கை மட்டுமே வச்சு நம்ம எல்லாருக்கும் பண்ணோம்னா அதுலயும் தப்பு வந்துடும். சின்ன அளவுக்கும் சரி பெரிய அளவுக்கும் சரி அது வந்து அதுலயும் தப்பு வந்துடும். அதனால அப்ப அந்த பெரிய அளவு சின்ன அளவு வரும் பொழுது அதையும் நம்ம பாத்துக்கிறோம். இது 36 to 44 இருக்கான்னு ரெண்டாவது பார்த்துட்டோம். மூணாவது விஷயம் என்ன பார்க்கிறோம், இந்த மேல்பாடி ரெண்டா பிரிச்சு ஆம்கோல் அளவு, ஆம்கோல்ல சோல்டர், இதுக்கான பொருத்தம் வந்து எப்படி இருக்கு, 2 இன்ச்சு மைனஸ் ஆகுதா, இல்ல அதுல ரொம்ப முரண்பாடா இருக்கா, இல்ல 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குன்னா பரவாயில்ல. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 இல்ல 14 முக்கால் 15 அப்படி வந்து இருந்தா கூட நம்ம இந்த 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்க மாட்டோம், வெறும் 1/4 இன்ச்சு மட்டும் தான் அதை மைனஸ் பண்ணிருப்போம், ஓகேவா? 15 வந்து இருந்தா இப்ப 16 வந்ததுனாலதான் நம்ம 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் கூடுதலா. அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் தைக்கும் போதே வந்து சரியா செஞ்சிடலாம், மேக்சிமம் நம்ம கரெக்டா கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு முறை ட்ரையல் பார்க்கணும், இந்த சோல்டருக்கு ஒரு முறை ட்ரையல் பார்க்கணும். அப்ப இதே மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் எத்தனை ட்ரையல் பார்க்க முடியும்? சோல்டருக்கு ஒரு ட்ரையல், மேல்பாடிக்கு ஒரு ட்ரையல், கை லூஸுக்கு ஒரு ட்ரையல், இங்க ஒரு சுருக்கத்துக்கு ஒரு ட்ரையல், அப்படியே ட்ரையல் போயிட்டு இருந்தா எந்த ப்ரோசஸ் நம்ம முடிவடைவோம்? அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியாது. இப்ப இதாவது நமக்கு என்ன செஞ்சோன்னு தெரியும். அவங்க 19 சொல்ற மெத்தேட்ல நம்ம போனோம்னா நமக்கு என்ன செஞ்சோன்னு தெரியாது, திரும்ப நம்ம அந்த வந்த வழியே தெரியாது, நம்ம போன வழி தெரிஞ்சாதான் நம்ம திரும்ப வர முடியும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம் ரெக்கார்டு இருந்தா தான் நம்ம அதுல இருந்து மாட்ட முடியும். அதுக்கான வழியே இல்லாம போயிருவோம், ஓகேவா? சரி, ரைட். இப்ப நம்ம சோல்டர் பத்தி முடிச்சிட்டோம். இப்ப மேல் பாடிக்கு வந்துருவோம். அப்பர் செஸ்ட் வந்து 36, ஓகேவா? இப்ப இந்த எழுத்தளவை நம்ம அப்படியே வைக்கணுமா, இல்ல இதுல இருந்து கூட வைக்கணுமா, இல்ல குறைய வைக்கணுமான்றது இருக்கு, ஓகேவா? அப்பர் செஸ்ட்ன்றது என்னன்றத உங்களுக்கு நான் பொம்மையில காமிச்சிடுறேன். இப்ப அப்பர் செஸ்ட்ன்றது நம்ம இந்த அக்கு மேல் பாடி கிட்ட, இந்த மேல் பாடி அளவு இதுதான் அப்பர் செஸ்ட். இந்த ஆம்பூல் கிட்ட எடுக்கிறது, கையை தூக்கிட்டு கரெக்டா அந்த உள்ள இப்படி விட்டு டேப்பை விட்டு இந்த ஆம்பூல் கிட்ட எடுக்கிற அளவு, ஓகேவா? இந்த ஆம்பூல் கிட்ட எடுக்கிற அளவு, இது வந்து மிடில், அந்த ஆம்பூல் கிட்ட எடுக்கிற அளவு. இப்ப இதுதான் வந்து அவங்களோட உடல் வாகு எப்படி இருக்குன்னா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பேக்ல பின்னாடி பக்கம் வந்து தசைகள் இருக்குதா, இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் எடுப்போம். அப்ப தசைகள் இருக்குதா இருந்தா முன்பக்கம் பின்பக்கத்துக்கான மைனஸ் பிளஸ் பண்ணணுமா, அதை பேக்கை கூட வைக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம். நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய நண்பர்கள் இது வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேல்படி அளவு தான் நம்ம எடுத்தோம். இந்த மேல்படி அளவு இழுத்து இப்படி போடுற அளவு இல்லையா? அப்ப இந்த மேல்படி அளவு வந்து இந்த நெக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, ஓகேவா? இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கு இந்த மேல்பாடி இந்த ஆம்பளை டச் பண்றது இறங்க இறங்க இந்த மேல்பாடி விரிய ஆரம்பிக்கும். இந்த அளவு இந்த ஆம்களுக்கு சமமா வரும் பொழுது விரியத்தன்மை கம்மியா இருக்கும். இதை விட மேல போகும்போது விரியத்தன்மையே வராது. அப்ப இந்த 3 விதங்கள் இருக்கும்போது அப்ப இந்த நெக்கை தான் வந்து இந்த மேல்பாடிக்கு அப்பர் செஸ்டுக்கு இந்த நெக்கோட ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நம்ம ஆழத்தை பாக்குறோம். முக்கியமா நம்ம பேக் எது ஆழமா இருக்கோ அந்த நெக்கை பாக்குறோம். இப்ப முதல்ல வந்து நம்ம இந்த சோட்டுக்கு என்ன பார்த்தோம்னா எந்த நெக்கு மேல இருக்கோ அதை பார்த்திருந்தோம். இப்ப எந்த நெக்கு கீழே இருக்கோ அதை நம்ம பாக்குறோம். ஆழமா இருக்கு நெக்கு 10.5 இன்ச்சு நெக்கு இருக்கு, ஓகேவா? இவங்க 10.5 இன்ச்சு பேக் நெக்கு, அவங்களுக்கு அது விருப்பம், அவங்க போட்டுக்கணும் விருப்பம் இருக்கு. 10.5 இன்ச்சு ஆழமா போட்டா இந்த பொம்மையில காமிக்கிற பாருங்க. இப்ப இந்த நெக்கு வந்து இதுல 8 தான் இருக்கும். இப்ப 10 10.5 போது இவ்வளவு இறங்கும். அப்ப இவ்வளவு இறங்கும் பொழுது இதோட தன்மை விரியிற தன்மை வந்துடும், நல்ல லூஸ் கொடுக்கும். அப்ப நம்ம அப்படியே வச்சோம்னு 36 இல்ல எல்லாரும் வைக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச்சு வைக்கிறாங்க கட்டிங்ல பண்ணும்பொழுது 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன், 4 மடிச்சு போட்டிருப்பாங்க, 1/2 இன்ச்சு வைக்கிறேன்னு வாங்க. ஆனா 1/2 இன்ச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது 2 இன்ச்சு. நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். நம்ம அதெல்லாம் 19 நம்ம கட் பண்ணிட்டு தெரியாம பண்றதுனால நிறைய விஷயத்தை நம்ம மாட்டிக்கிறோம், நிறைய தவறுகள் நடக்குது. என்னென்ன எதனால நடக்குதுன்னு தெரியாம போயிருது. அதை 4 மடிச்சு போட்டு 1/2 இன்ச்சு வைக்கிறதா அது 2 இன்ச்சுக்கு சமம், ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதுல 2 இன்ச்சு கூட வச்சோம்னா என்ன ஆகும் தெரியுமா? 36 எடுத்திருக்கோம், 2 இன்ச்சு நம்ம கூட வச்சோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப லூஸா வந்துடும், அந்த மேல் பாடி ரொம்ப லொடலன்னு வந்துடும். ஏன்னா பேக் நெக்கு 10, பேக் நெக் 10 இருக்கும்பொழுது அவங்க போட்டாங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கும், சோடு நிக்காது, எதுவுமே செட் ஆகாது. அப்படியே லூஸ் வந்துச்சுன்னா ஆம்புல்கிட்ட லூஸ் வந்துடும், சோடு லூஸ் வந்துடும். இங்க இந்த ஃபிட்டிங் மேல் லூக்கு போட முடியலன்னா இந்த சோடு எல்லாம் உட்காராது, ஓகேவா? அப்ப நம்ம இவ்வளவு சோடு கணக்கிட்டு போட்டு கடைசியில வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்ல, நம்மளோட இது மாறிடக்கூடாது இல்லையா? அப்ப என்ன தவறு செஞ்சாலும் நமக்கு தெரியாம போயிடக்கூடாதுல்ல. அப்போ இப்ப இந்த விஷயத்த நம்ம பாக்குறோம், மேல்பாடியை நம்ம அப்படியே வைக்கணுமா, இல்ல பிளஸ் பண்ணணுமா, இல்ல குறைக்க வேண்டிய தேவை வருமானு. இப்ப எப்பெல்லாம் நம்ம இதை அப்படியே வைக்கலாம் அப்படின்னா, பேக் நெக் இருக்கு இல்லையா, ஆழமான நெக் எது? 8.5 இருந்து இப்ப 8.5 தான் நமக்கு சென்டர் சைஸ், ஓகேவா?
8ல இருந்து 8.5ல இருந்து 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம், 1/2 இன்ச்சு குறைய வைக்கலாம். 8, 8.5, 9 வரைக்கும் இருந்தா நம்ம இந்த மேல் படி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்களுக்கு வந்து இப்போ 10.5 வந்திருக்கு. அது வந்து இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இது வந்து 36 to 44க்கு நம்ம போடுற கணக்கு. அப்ப 36ன்றது ஆரம்ப சைஸ், சின்ன சைஸ், 44 பெரிய சைஸ். இப்போ இதுல ஒரு சின்ன சைஸ்ன்றத மைண்ட்ல வச்சுக்கிறோம். 40 இன்ச்சு தான் நமக்கு மிடில் சைஸ். அப்ப அதுல இருந்து சின்ன சைஸா வந்திருக்குன்றது மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் அப்படி ஞாபகத்துல இருக்கட்டும். அடுத்தது இதுல பாருங்க, அப்படி பார்க்கும்பொழுது இதுல 10.5 இன்ச்சு இருக்கு, நமக்கு வந்து 9 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 8ல இருந்து 9. அப்ப 8.5 இதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா 8.5 தான் நமக்கு வந்து எடுக்கப்பட்ட கணக்கு. அதை வந்து நம்ம 44 வரைக்கும் யூஸ் பண்றோம். 8க்கும் வச்சுக்கலாம், 8 வந்தாலும் பரவாயில்ல, 9 வந்தாலும் பரவாயில்ல, இந்த எடுத்த அப்படியே வச்சுக்கலாம்னு. ஆனா இது 10.5 இருக்கு, நமக்கு வந்து சின்ன சைஸா இருக்கிறதுனால 8.5ன்றத கணக்குல வச்சுக்கோங்க. 8.5 இருந்திருந்தா நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே நம்ம வந்து டிக் இல்ல, இது அப்படியே சேம்னு வச்சிடலாம். ஆனா இப்ப இது வந்து எவ்வளவு இருக்கு? 10.5 இருக்கு. அப்ப 2 இன்ச்சு கூட இருக்கு. நல்ல மைண்ட்ல வச்சுங்க. 1.5 தான், 9 கணக்கு போட்ட 1.5 தான். ஆனா இது 40 இருந்து இல்ல 38 இருந்தா நம்ம 9 வரைக்கும் கணக்குல எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து 9 இல்ல, இது வந்து 10.5 இருக்கு. அதே மாதிரி பாடி வந்து மேல் பாடி வந்து பார்டர் லைன் சொல்றேன். அதாவது பார்டர் லைன்னா சின்ன சைஸ், சின்னது பார்டர் லைன் 36 to 44, 44 பார்டர் லைன், ஏன்னா அது பெரிய சைஸ். இப்ப 44 வரும்பொழுது 9 வந்திருந்தா நமக்கு வந்து பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே 44க்கு 8 இன்ச்சு வந்துச்சுன்னு வைங்களேன், 8 to 9 நம்ம சொல்லிருக்கோம்ல, அதை ஒரு கணக்குல எடுத்து நான் வந்து அதையும் சொல்லி வரேன். ஓகேவா? அப்ப இதுல வந்து 10.5 இன்ச்சு இருக்கு, 8.5 இருந்திருந்தா இதுக்கு சரியான இந்த பாடிக்கு சரியா இருக்கும். அப்ப இது 10.5 இருக்கும்போது 2 இன்ச்சு கூடுதலா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா 1.5 இன்ச்சு கூடுதலா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நம்ம கணக்கு போட்ட கணக்கு 36 44 நீங்க சொல்லிருக்கீங்களேப்பா, அப்பனா இது 9 இன்ச்சு தானே, அப்ப 1.5 இன்ச்சு தானே வருது, 9 இன்ச்சு வரைக்கும் கணக்குல வைக்கலாமேன்னு. 9 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். எப்பனா 40 இன்ச்சுல இருந்து நம்ம வைக்கிறோம். 40, 42க்கும் அதை தான் எடுக்கிறோம், 44க்கு எடுக்கிறோம், 38க்கு எடுக்கிறோம், 36க்கும் நம்ம அதை எடுத்தோம்னா அதுலயும் சின்ன லூஸ் வரும். ஓகேவா? திரும்ப லைட் லூஸ் வரும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கலாம், இது சின்ன அளவு அப்படின்றது. அப்ப அதனால அந்த 1/2 இன்ச்சு 8.5 நம்ம கணக்குல கரெக்டா வச்சிருந்தா, இந்த நெக் 8.5 இருந்தா நம்ம அப்படியே சேம் பேக் ஃப்ரண்ட் 8.5 இருக்கு இல்லையா, பேக் 8.5 இருந்தா நம்ம இந்த எதுவுமே மாற்றம் பண்ணோம்னா அப்படியே எடுத்தளவை நம்ம கட்டிங்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம 4 டிவைட் பண்றோமா, அப்புறம் அதுல பேக் கூட வைக்கிறோமா குறைய வைக்கிறோமா, அது வேற கணக்கீடு நம்ம போடுறோம் இப்போ. ஓகேவா? சரி, இப்ப 10 இருக்கு. அப்ப 2 இன்ச்சு கூடுதலா இருக்குன்றத முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த 2 இன்ச்சு கூடுதலா இருக்கிறது வந்து இப்ப இதுல என்ன பண்றோம், அந்த 2 இன்ச்சு கூடுதலா இருக்குன்னா அதுல பாதியை மைனஸ் பண்ணணும். அதுல பாதி 2 இன்ச்சுல பாதி எவ்வளவு? 1 இன்ச்சு. ஓகேவா? -1. பாருங்க, இந்த மேல் பாடியில -1. இப்ப 35 தான் நம்ம வந்து கட்டிங்ல கொண்டு வர போற அளவு. இந்த 35 வந்து எப்படி பிரிக்கிறோம்? இவங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி பிரிப்போம். இப்ப நம்ம 400 பாகத்துக்கு தான் இதை நம்ம வந்து கணக்குல போட்டிருக்கோம். இதை வந்து பேக் அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு அந்த உடல் அமைப்பு தகுந்த மாதிரி பேக்கை கூடுதலா வைக்கணுமா, ஃப்ரண்ட்டை குறைச்சி வைக்கணுமா, இல்ல கிராஸ் கட்டிங் கேட்கறாங்களா, இதெல்லாம் நம்ம அப்படியே அதுக்கப்புறம் பார்க்கணும். முதல்ல இந்த கணக்கில போட்டுருவோம். அப்பதான் நமக்கு ரொம்ப தெளிவா வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது நடுப்பாடிக்கு வந்துடணும். நடுப்பாடியோட அளவு, நடுப்பாடி 38. இதை எடுத்த அளவுல இருந்து எப்பயுமே நம்ம 38 நடுப்பாடி பொறுத்த அளவுக்கு எடுத்ததுல இருந்து 1/2 இன்ச்சு கூட வைக்கணும். ஓகேவா? எடுத்ததுல இருந்து பிளஸ் 1/2 இன்ச்சு பண்ணியே ஆகணும், பிளஸ் 1/2 கூட வச்சிடலாம். இப்ப அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். இப்ப இதை விட நம்ம கூடுதலா வைக்கணுமா? எப்படின்னா மேல் பாடி நடுப்பாடி ரொம்ப வித்தியாசம் இருக்கா, அடுத்தது பெரிய சைஸா, அதாவது சின்ன சைஸா இருக்கா இல்ல பெரிய சைஸா இருக்கா, 40 தொடுதுன்னு வைங்களேன், இன்னொரு 1/2 இன்ச்சு கூட கொடுக்கணும். அதே மாதிரி 36 இது மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்கும் கூடுதலா இருக்கு, வித்தியாசம் இருக்கா, இதுல 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு, சமநிலையில இருக்குதா இல்ல 1 இன்ச்சு கூட இருக்கான்னு, 2 இன்ச்சு கூட இருக்கு. அடுத்தது 38 சைஸ்ன்றது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், 36க்கு கீழே தான் சின்ன சைஸ், 38, 40, 42 பெரிய சைஸ் தான். அப்ப இன்னொரு 1/2 இன்ச்சு இதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்குறோம், பிளஸ் 1/2, 2 1/2 கொடுத்துட்டோம், 2 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்ப பேக் நெக்கோட ஆழம் வந்து 10.5, இவங்களுடைய பாயிண்டோட லென்த் பாத்தீங்களா 10. இந்த பாயிண்டோட உயரத்துக்கிட்ட தான் நம்ம வந்து இந்த நடுப்பாடி எடுத்திருப்போம். இந்த பொம்மையில காமிக்கிற பாருங்க, இந்த நடுப்பாடியோட அளவு எங்க வருது, இந்த பாயிண்டோட ஹைட் எங்க வருது நான் சொல்றேன். இந்த பாயிண்டோட ஹைட்ன்றது இந்த இடம், அதுதான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 10 இன்ச்சு. பாயிண்டோட ஹைட் 10 இன்ச்சு அவங்க அளவு கொடுத்துருக்காங்க. நம்ம அளவு வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? 10 இந்த இடத்துல தான் நம்ம நடுப்பாடி எடுக்கிறது. மிடில் செஸ்டோட அளவு இங்கே தான், பாயிண்டோட ஹைட்டும் இதுதான், பாயிண்ட் பிளஸ்ன்றது அதுக்கு கீழே. ஓகேவா? இந்த பாயிண்ட் இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் இங்க வரும். அந்த நிப்பிள் பாயிண்டும் அடுத்தது நம்ம வந்து இந்த நடுபாடி இந்த இடத்துல தான் கரெக்டா எடுக்கிறோம். அப்ப இந்த நெக்கோட அளவு, இந்த 10 இதுக்கு கீழே இறங்குதுன்னா இங்க விரிஞ்சு கொடுத்து இதுக்கும் லூஸ் கொடுக்கும். ஓகேவா? அந்த மிடில் செஸ்ட் கிட்டையும் லூஸ் கொடுக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப மிடில் செஸ்ட் கிட்ட லூஸ் கொடுக்குமா இல்ல நம்ம அதுக்கு லூஸ் கொடுக்காதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கணக்கை நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இது நம்ம எடுக்கும்போது எடுத்த அளவுல இருந்து 1/2 இன்ச்சு கண்டிப்பா கொடுப்போம், சின்ன சைஸா இருந்தா கூட. அடுத்து பெரிய சைஸா இருந்தா இன்னொரு 1/2 இன்ச்சு கொடுப்போம், கூடுதல் வித்தியாசம் இருந்தா அதுக்கு 1/2 இன்ச்சு கொடுப்போம்,
இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஆனா வித்தியாசங்கள் 2 இருக்கு, அதனால 2 அரை இன்ச்சு கொடுத்துட்டோம். அடுத்தது இப்ப இந்த அரை இப்படியே வைக்கணுமா அப்படின்னா 38 + 39 வந்துடும். இந்த 39 நம்ம வைக்கணுமான்றதை நம்ம 39 நான் போட்டுறேன். ஓகேவா, 39 போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன். பிளஸ் வந்து இதுல வந்து 39 தான் நம்ம இப்ப வைக்க வேண்டியது இருக்கு நடுப்பாடியில. ஆனா இந்த 39 நம்ம அப்படியே வைக்கணுமா இல்ல இதுல மைனஸ் பண்ணணுமான்றதை பார்க்கணும். எப்ப பார்க்கணும்னா இந்த பாயிண்ட் டச் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த 10.5 இன்ச்சும் இந்த 10 இது டச் ஆகுதா, ஏன்னா பேக் நெக் ஆகலாம். இப்ப இது வந்து ஸ்ட்ரெயிட்ல பாத்துட்டு வைங்களேன், இது கிராஸ்ல பார்க்கும்போது 10.5. ஓகேவா, ஆனா இது நம்ம கிராஸ்ல எடுத்திருக்க அளவுகள் இது எல்லாமே நெக் எல்லாமே நம்ம கிராஸ்ல எடுப்போம். நெக் வந்து நான் கிராஸ்ல எடுக்க சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ரெயிட்ல எடுப்போம். ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்ல எடுப்போம். நெக்கோட ஆளை வந்து நம்ம கிராஸ்ல எடுப்போம். நெக்கோட ஆளை வந்து நம்ம கிராஸ்ல எடுப்போம். அது எப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த நெக் வந்து இப்படி இங்க இருந்து இப்படி கிராஸ்ல எடுப்போம். நம்ம நேர் வசல எடுக்கிறது இல்ல, நெக் மட்டும் நேரா எடுக்க மாட்டோம், இப்படிதான் கிராஸா தான் எடுப்போம். அப்ப அந்த கிராஸுக்கும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்த அளவு, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்த அளவு 10. அப்ப அது கிராஸும் ஸ்ட்ரெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் 10 வரும். ஹைட்ல பார்க்கும்போது 10 வரும், இது வந்து 10 வந்திருக்கு, கரெக்டா இருக்கு. ஆனா அதோட இறங்கல, சரியா அந்த இடத்துல தான் பிரிய ஆரம்பிக்குது. அப்ப அது வந்து போதுமானது. ஓகேவா, இப்ப சப்போஸ் இது 10.5 இருந்து வைங்களேன், அப்ப இது லென்த்ல வந்து 10 இருக்கும், இது லென்த்ல 10.5 இருக்கு. அப்ப இங்க விரிய ஆரம்பிச்சிடும். விரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு இன்னொரு 1/2 இன்ச் குறைச்சிக்கணும். ஓகேவா, இதுல 39ன்றது 38 மாத்திடணும். ஏன்னா இங்கே லூஸ் கொடுத்துரும், நடுப்பாடி லூஸ் கொடுத்துரும். ஆல்ரெடி 38 + 2 அரை வந்து கொடுத்துட்டோம் இல்லையா. அப்ப 39ன்றது அப்ப இந்த பாயிண்ட் அளவு இறங்கி இருந்ததுன்னா 10.5 இருந்ததுன்னா நெக்கை விட இறங்கிடும். பாருங்க பாயிண்ட் அளவு, இந்த பாயிண்ட் அளவு 10.5 இருந்து அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட் அளவு 10.5 அப்படின்னா இவங்களுக்கு வந்து நெக்கோட அளவு பாயிண்ட் அளவு 10. கரெக்ட், பாயிண்ட் அளவு 10. பேக் நெக் அளவு 11 இருந்தா, இந்த பேக் நெக்கோட அளவு 10 இல்ல 11 இருந்தா இறங்கிருச்சுன்னா அப்ப இந்த இறங்கும் பொழுது இந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்ட லூஸ் கொடுத்துரும். இங்க இறங்க இங்க லூஸ் கொடுத்துரும். இங்க எப்படி நம்ம மேல் பாடியில லூஸ் கொடுக்கும் நம்ம கணக்கு பண்ணமோ அதே மாதிரி நடுபாடியில லூஸ் கொடுத்துரும். நெக் இறங்குச்சுன்னா நடுபாடி வரைக்கும் இங்க லூஸ் கொடுத்துரும். அப்ப நம்ம நெக்கோட ஆழம் இதை இந்த 10 தாண்டிச்சுன்னா, இந்த 10.5 இருந்து இன்னொரு 1/2 இன்ச் தாண்டிச்சுன்னா, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்ல பார்க்கும்போது 10, இது ஸ்ட்ரெயிட்ல பார்க்கும்போது 10. ஓகேவா, அப்ப ரெண்டு ஒரே டச்அப்ல இருக்கு, ஒரே லெவல்ல இருக்கு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது 10.5 இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது 11 இருந்தா நம்ம பண்ணணும். இதை விட பாயிண்டை விட இது இறங்கி பேக் நெக் இறங்கி இருந்தா நம்ம இங்க வந்து மைனஸ் பண்ணணும். எதை, நடுபாடியை மைனஸ் பண்ணணும். நடுபாடியோட சுற்றளவை. ஓகேவா, இதுக்கும் கனெக்டிங் இருக்கு, அதுதான் நான் உங்களுக்கு பொம்மையோட காமிச்சிட்டேன். ஓகேவா, அப்ப இது 39 வச்சாச்சு. இப்ப கீழ்பாடிக்கு வந்துருவோம். கீழ்பாடின்றது என்ன அப்படின்னா கீழ்பாடி அளவு வந்து 31 எடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், 29 இடுப்பளவு இதுல இருந்து கணக்கீடு எடுப்போம். இந்த 29 31 நான் வந்து கீழ்பாடி இடுப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இடுப்பளவுனா என்ன, கீழ்பாடி அளவுனா என்னன்னு. இடுப்பளவுன்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளவுஸோட ஹைட் முடிச்சு லாஸ்ட் எண்டு பிளவுஸோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிளவுஸோட ஹைட் வந்து சில பேர் 13 கேட்பாங்க, 14 கேட்பாங்க, 15 கேட்பாங்க. இந்த பிளவுஸோட ஹைட் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 15, இவங்களுக்கு வந்து 15.5. இப்போ நார்மலா வந்து ஒரு 13 கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 13ல வருது. இந்த இடத்துல எடுக்கிற சுற்றளவு தான் இடுப்பு அளவு. இப்ப 15.5 அப்படின்போது இன்னும் இறங்குது. ஓகேவா, இறங்க இந்த எங்க வருதோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு எடுப்போம். அதுதான் இடுப்பு சுற்றளவு. இப்ப இதே கீழ்பாடின்றது என்ன அப்படின்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு பிளஸ் இங்க வந்து பாத்தீங்களா பிளஸ் இந்த இடத்துல இந்த உட்காரு பாருங்க, இந்த ஜாயிண்ட் போய் உட்காருது இல்லையா, இந்த இடத்துல வர்றதா கீழ்பாடி அளவு, அண்டர் பஸ்ட் சுற்றளவு. ஓகேவா, இது வந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, அது கீழே வந்து ஃபர்ஸ்ட் சொல்றோம் அண்டர் பஸ்ட் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அண்டர் பஸ்டோட சுற்றளவு இது. ரவுண்டு அண்டர் பஸ்டோட ரவுண்டு ஹைட் வந்து இது, ரவுண்டுன்றது இது. அதுதான் நான் கீழ்பாடின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். அப்ப இந்த இடத்துல வர்றதை வந்து நம்ம எடுக்க முடியாது. மேக்சிமம் வந்து கடையில ஒரு இடத்துல வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க எடுக்கிறதுக்கு அனுமதி வந்து ட்ரையல் ரூம் இருந்து இல்ல ஒரு வீட்டுல எடுக்கிறீங்க, நீங்க மகளிர் எடுத்துக்கிறீங்கன்னா அது எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம். இப்ப எங்ககிட்டயே கூட சொல்லுவாங்க, நீங்க ட்ரையல் ரூம் இருந்தா நம்ம எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு என்ன தேவையோ அளவுகள் எடுத்துங்க பர்ஃபெக்டா வர்றதுக்காக அப்படின்னு எங்களையும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ட்ரையல் ரூம் இல்ல ஒரு பொதுவாக நம்ம கடையில வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த கீழ்படி அளவு கணக்கீடு போடுவோம். ஓகேவா, ஆனா அவங்க எடுத்திருக்காங்க. இதை கணக்கீடு எப்படி போடுறோன்றதையும் நான் சொல்றேன். ஏன்னா எடுக்க முடியாத நிறைய பேர் எடுக்க முடியாது இருக்கு இல்லையா, அதனால அப்ப நம்ம கணக்கீடுக்குள்ள போயிடுறோம். ஆனா இந்த கணக்கீடு இவங்க எடுத்துருக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப எடுத்திருந்தாங்கன்னா இந்த 31 கீழ்பாடி வந்து நம்ம ஒரு 1/2 வரை கூட வர வைப்போம். ஏன்னா எப்பவுமே இடுப்பு அளவு சேமா வச்சிருவோம், ஆனா கீழ்படி அளவு எடுத்துருந்து ஒரு 1/2 கூட வைப்போம். ஓகேவா, ஆனா நம்ம இப்ப இந்த கணக்கீடும் இது மேட்ச் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுக்க முடியாததுக்கு நம்ம பாக்குறதுனால சொல்றேன். இப்ப இந்த கீழ்பாடி அளவு 31, ஆனா நமக்கு வந்து இப்ப ஆக்சுவலா எடுத்த அளவு வந்து நடுப்பாடி அளவு 38, இடுப்பளவு 29. இப்ப இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், இந்த இடுப்பு 29 வரைக்கும் இதுக்கும் அப்படின்னா இப்ப இது 30 இருந்தது வைங்களேன், இடுப்பு வந்து 30, இது 38, 8 இன்ச்சு வித்தியாசம். ஓகேவா, இப்ப இதுல வந்து இன்னும் 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. அப்ப 8.5 இன்ச்சு வித்தியாசம். நம்ம 8 இன்ச்சு வித்தியாசத்துக்கு முதல்ல கணக்குல கொண்டு வந்துருவோம். 8 இன்ச்சு வித்தியாசம்னா அதை வந்து 4ஆ பிரிக்கணும். 8 இன்ச்சுல 4ஆ பிரிச்சனா எவ்வளவு, 2.
அந்த 2 இன்ச்சை இந்த 29 கூட ஆட் பண்ணணும், இந்த இடுப்பு கூட ஆட் பண்ணணும். அதுதான் கீழ்பாடி. நம்ம எடுக்காம கீழ்பாடி எடுக்கலைன்னா நம்ம அப்படி வச்சோம்னா கீழ்பாடி சரியா வரும். ஓகே, இதை 4ஆ பிரிச்சு இதுக்குள்ள வித்தியாசம் என்னவோ, நடுபாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் என்னவோ அதை 4ஆ பிரிச்சு இடுப்பு கூட ஆட் பண்ணா கீழ்பாடி அளவு. இப்ப இதுல வந்து என்ன ஆட் பண்றோம்னு பார்ப்போம். இப்ப இதுல எவ்வளவு இருக்கு, 8 இன்ச்சு இருக்குன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். சரியா, 4ஆ பிரிக்கும் போது 2 வரும். அந்த 2 இன்ச்சை 29 கூட ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 29 பிளஸ் 2ன்னா நமக்கு எவ்வளவு வரும், 30 31. ஓகேவா, 31 இங்க வந்திருக்கு. பிளஸ் இன்னொரு அரைஞ்சு நமக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு பாயிண்ட் கொடுப்போம். அரைஞ்சு 4ஆ பிரிச்சோம்னா ஒரு பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது, 31 பிளஸ் ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஆனா நம்ம இப்ப இதுல ஒரு அரைஞ்சு வைப்போம்னு சொன்ன பாத்தீங்களா, அரைஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா ஓகே. பிளஸ் நம்ம அரைஞ்சு நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா நம்ம போட்ட கணக்கும் இவங்க எடுத்திருக்க கணக்கும் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் வருது. ஓகேவா, இவங்க எடுக்கலன்னா கூட நம்ம வச்சிருப்போம், எவ்வளவு வச்சிருப்போம், நம்ம எடுக்கலன்னா இதே தான் வச்சிருப்போம், 31 ஒரு பாயிண்ட் வச்சிருப்போம். ஓகேவா, அப்ப நம்ம இப்ப வந்து கூட எடுத்திருக்கனால அரை இன்ச்சு ஆட் பண்றோம், பிளஸ் அரை இன்ச்சு ஆட் பண்ணி 32 வச்சுக்கிறோம். 32. இதை நான் வந்து அப்படியே ப்ளூல எழுதிடுறேன், ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது என்ன இவ்வளவு கணக்கு போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாமே நம்ம வந்து ஒரு பாகத்தையும் நம்ம தனித்தனியா கரெக்டா சொல்லுவாங்கல்ல, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு எந்த இடத்துல எந்தெந்த அளவுகள் வருது, இப்படி எல்லாம் ஒரு அளவு இருக்கு அப்படி இந்த அளவுலாம் பாத்தீங்கன்னா கரெக்டா உட்காந்துச்சுன்னு சூப்பரா இருக்கும். இந்த ஃபிட்டிங் வந்து அப்படி போய் கரெக்டா உட்காந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இந்த கணக்கு எடுக்காம நிறையவே பண்றதுனால இங்க எல்லாம் லூஸ் இருக்கிறதுனால இந்த கப் ஷேப் இறங்கிக்கிட்டு இந்த ஷேப்பே சரியில்லை, கப் ஷேப்பே சரியில்லை, எனக்கு இந்த டாட்டே சரியா வரல, நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் அதுதான் நிறைய பேர்ட்ட. ஏன்னா இதெல்லாம் வைக்கதே இல்லை, ஒரு கணக்கே எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி இது கணக்கு இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கையில ரெக்கார்டோட இருக்கு. இப்ப நம்ம போட்டு நான் வந்து இப்ப எடுக்கிறனாலும் இந்த கணக்கு எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஓகேவா, எடுக்கிறனாலும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இந்த 4 இன்ச்சு 8.5 இன்ச்சு இந்த வித்தியாசத்தை 4ஆ பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அந்த 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்ன்றது இங்க வந்திருக்கு. இவங்க எடுத்திருக்க அளவு கரெக்டா 2 இன்ச்சு கூட வந்திருக்கு. நம்ம ஒரு பாயிண்ட் கூட வைக்க வேண்டிய இடத்துல அரை இன்ச்சா கூட வச்சு இப்ப வந்து கூட வச்சிருக்கோம். ஏன்னா இதை எடுத்திருக்காங்க அப்படின்றனால. ஓகேவா, 32 வச்சிருக்கோம். அப்ப நம்ம கணக்கீடுக்குள்ளேயும் நம்ம ஒரு தெளிவான பார்வை தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே பார்வை அதே தான். அடுத்தது இந்த பாயிண்டோட ஹைட் பிளஸ் 3.5. ஓகேவா, பாயிண்டோடைய ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் இருக்கு பாருங்க, இந்த ஹைட் அதுக்கப்புறம் 3.5. இது என்னன்னா நம்ம ஷோல்டர் வந்து நிப்பிள் பாயிண்ட் உயரம் பிளஸ் மட்டும் சொல்லுவோம். நம்ம நிப்பிள் பாயிண்ட் ஹைட் அது உயரம் பிளஸ் அப்படின்னு போட்டிருப்போம். பிளஸ்னா இது கீழே வருது, அதுதான் அண்டர் பஸ்ட் உயரம். ஓகேவா, அந்த கீழே டாட்டோடைய உயரம் வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அது கீழே எவ்வளவு வருதுன்னு அவங்க எடுத்திருக்காங்க. எடுக்க முடிஞ்சதுனால எடுத்திருக்காங்க, வீட்டுல வச்சு எடுத்திருக்காங்க, நம்ம சொன்ன ஆலோசனைப்படி எடுத்திருக்காங்க. இப்ப எடுக்கலைன்னா நம்ம அதை என்ன கணக்கு போட்டுருப்போன்றது நான் சொல்றேன். ஓகேவா, எடுக்கல நம்ம கணக்கு போட்டது எப்படி எடுத்திருப்போன்றது நான் சொல்றேன். இப்ப இதுல எடுக்கல அப்படின்னா என்ன எடுத்திருப்போம்னா இவருங்களேன் 10 இன்ச்சு பாயிண்ட் இது நம்ம கண்டிப்பா எடுத்திருப்போம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மேலோட்டமா எடுத்துட முடியும். நம்ம அவங்க இப்போ சாரி மேலேயோ சுடிதார் மேலேயோ எதுல வேணாலும் மேலோட்டமா எடுத்துட முடியும். அதனால இந்த அளவு நம்ம எடுத்துருவோம். இந்த பிளஸ் இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நம்ம என்ன கொடுத்துருப்போம், நம்ம கொடுத்திருந்தா இப்ப நம்ம வந்து இந்த மேல்பாடி நடுபாடி இருக்கு இல்லையா, இது சமநிலையில இருந்திருந்தா சமநிலையில இருக்கும் பொழுது 2.5 முதல்ல கொடுத்துருவோம். நம்ம இதுக்கு வந்து 2.5 ஒரு கணக்கு கொடுத்துட வந்து 2.5 கொடுத்துருவோம். இங்க தனியா எழுதிட்டு அழிச்சுக்கலாம், இங்க 2.5 கொடுத்துருவோம். அப்புறம் பிளஸ் என்ன பண்ணுவோம், இங்க வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். மேல்பாடிக்கும் நடுபாடிக்குள்ள வித்தியாசம் என்ன, 2 இன்ச்சு வித்தியாசம். 2 இன்ச்சுல பாதியும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம், அதுல பாதியும் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து கீழ்பாடி எல்லாமே மேட்ச் ஆகி டாட்டோட கணக்கு எல்லாம் சரியா உட்காரதுக்காக இந்த கால் இந்த வந்து 2ஆவும் பிரிக்கலாம், இதை 4ஆவும் பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, அதாவது பாதியாவும் வைக்கலாம், அதுல பாதியும் வைக்கலாம் தேவைப்படுறதுல. ஆனா நம்ம வந்து அதுல பாதி தான் வச்சிருக்கோம், பாதி அதுல பாதி. ஓகேவா, இப்ப இதுல எவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சு, 2 இன்ச்சு. 2 இன்ச்சுல பாதி எவ்வளவு, 1 வச்சிருந்தோம்னா இங்க என்ன வந்திருக்கும், 3.5. இவங்க எடுத்துருக்க 3.5 வந்துருச்சா. ஓகேவா, அப்படியே நம்மளா வச்சிருந்தோம்னா 3 வைப்போம். வச்சுட்டு கீழ்பாடி எல்லாம் நம்ம வந்து கணக்கெல்லாம் போட்டு வெட்டும் பொழுது சரியா வந்துச்சுன்னா விட்டுருவோம். இல்லைன்னா நம்ம இந்த ஹைட்டை இன்னொரு 1/2 இன்ச்சு கூட்டலாமா 1/4 இன்ச்சு கூட்டலாமான்னு கூட்டிக்கிடுவோம். தேவைப்பட்டா அவ்வளவுதான். இந்த ஹைட் வந்து இவங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வேணும், இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா அந்த ட்ரையல். ஆனா நம்ம கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். 2.5 நம்ம வைக்கலாம். சில பேர் 2.5 வைங்க 3 வைங்க இந்த ஏதோ ஒரு கணக்குல வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அப்படி நம்ம வைக்கவே மாட்டோம். மொத்தம் பொதுவான கணக்கே வைக்க மாட்டோம். கணக்கு போட்டு வைப்போம். நம்ம வச்ச கணக்கு நம்ம கையில இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு. அவங்களுக்கு வந்து சொல்றாங்க ஒரு கஷ்டம், எனக்கு வந்து எல்லாமே சூப்பர், இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க, உடனே நம்ம ரெக்கார்ட் நோட் எடுத்து பார்ப்போம். நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த நோட்டை பார்ப்போம். இதுல நான் 2.5 வச்சிருக்கிறேன், இன்னொரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த கட்டிங்ல உங்களுக்கு பக்காவா கிளியர் பண்ணி கொடுத்துறேன், அடுத்தது சூப்பரா வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப நம்ம உங்களுக்கு வந்து 3 வைக்க வேண்டிய இடத்துல
இவங்களுக்கு 3.5 வருது. ஓகேவா? நம்ம இதில் ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். இதுல 2 ஃபார்முலாவும் இருக்கு. 1 இன்ச்சு ஆட் பண்ற ஃபார்முலாவும் இருக்கு, 2 இன்ச்சு ஆட் பண்ற ஃபார்முலா, 1/2 இன்ச்சு ஆட் பண்ற ஃபார்முலாவும் இருக்கு. நம்ம இப்ப 1/2 இன்ச்சு ஆட் பண்ணியிருந்தோம்னா 3 வந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ற ஃபார்முலால இந்த அளவே வந்திருக்கு. ஆனா எடுத்த அளவுன்னு போது நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம். ஏன்னா எடுத்துட்டோம்னா நம்ம அது என்ன, நீங்க எடுத்துருக்க அளவு நான் போடுற கணக்கு தான் சரி. சில மாஸ்டர்கள் வந்து இன்னும் அப்படிதான் பண்றாங்க. நல்ல நம்ம துறையை வந்து நம்ம கலையை வந்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனாலும் சின்ன அந்த சொல்லுவாங்கல்ல ஹெட் வெயிட்னு சொல்றதோ இல்ல அவங்களுக்கான ஒரு நான் என்னோட தன்னம்பிக்கை அவங்களோட பிடிப்பா தன்னம்பிக்கைக்கும் கலக்கணத்துக்கும் ஒரு நூலால தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த ஒரு பிடிச்சுக்கிட்டு அதை நான் பண்றதா சரி அப்படின்வாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. அளவு எடுத்துட்டோமா, அளவு நம்ம சொன்ன கணக்கீடுக்குள்ள வருதா இல்ல அதுல மாறுபடுதா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு நம்ம பார்ப்போம். இதே மாதிரியே நிறைய பேருக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், என்னோட ஃபார்முலா நான் அதில் மாத்திடுவேன். நான் எப்பவுமே அந்த பாதி வச்சு முதல்ல அதான் நான் வச்சுட்டு இருந்தேன். 36 2 வித்தியாசம், அதுல 1 இன்ச்சு நான் 2 கூட ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதை விட இதுதான் அதிகமா வருது. எப்படின்னா 2ஆ பிரிக்கிறது, அதுல பாதி வருது பாத்தீங்களா, அந்த ஃபார்முலா தான் அதிகமா வருது. அப்ப சில பேருக்கு தான் இப்படி வருது. அப்ப இவங்க ஹைட் வேற ஜாஸ்தியா இருக்கிறதுனால கூட இது வந்திருக்கலாம். ஏன்னா 15 இன்ச்சு பிளவுஸ் ஹைட்ல அதுல எடுத்துக்கலாம். அவங்களே கூட கொஞ்சம் இறக்கிருந்தா நல்லா இருக்கும், விருப்பி கூட எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்களுக்கு தேவை என்ன எடுத்துச்சா அப்ப அதை வச்சிருவோம். இந்த சில விஷயங்களை எடுத்துட்டோம்னா எடுக்க முடியாத அளவு, இதெல்லாம் எடுக்க முடியாத அளவு. ஆனா யார் எடுக்க முடியுமோ அவங்க ட்ரையல் ரூம்ல அந்த மாதிரி முடிஞ்சாலும் எடுக்க முடியும். அப்ப எடுக்க முடியலன்னா கணக்கிற்குள்ள நான் கொண்டு வரதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ரெண்டையுமே நம்ம போட்டோம். இப்ப அதுல 3 இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே வச்சிருவோம், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்ப கீழ்பாடி நம்ம முடிஞ்சிருச்சு. கணக்கீடு போட்டுருந்தா என்ன பண்ணுவோம்னு தெரிஞ்சிச்சு. இந்த இந்த பாயிண்ட்ன்றது 4 + 4 8. ஓகேவா? இது வந்து எடுக்கப்பட்ட அளவு. இப்ப எடுக்கலன்னா நம்ம இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க கரெக்டா நிப்பிள் பாயிண்ட் என்னவோ இந்த ஹைட்லயும் அங்கதான் வரும். இந்த பாயிண்டோட வித்து, இந்த பாயிண்டோட வித்து இங்க நிப்பிள் பாயிண்ட் கரெக்டா என்ன வருமோ அந்த பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நமக்கு 4 எடுத்திருக்காங்க அவங்க. 4 4 8. இந்த 8 எடுத்தா அது 2ஆ பிரிக்கும்போது 4. இப்ப இதை நம்ம எடுக்கலன்னா, இந்த அளவு எடுக்கலன்னா, ஏன்னா இது இந்த அளவு எடுக்க முடியாது. இந்த 3 அளவு மட்டும் நாங்க எடுக்க மாட்டோம். வாய்ப்பு இருந்தா எடுக்க முடியும், ஏதாவது ட்ரையல் ரொம்ப ஏதாவது வாய்ப்பு இருந்தா. இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கணக்கீடு போட்டு விடுவோம். கணக்கீடு கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல தான் போடுவோம், நெருங்கி தான் போடுவோம். என்னன்னு பாருங்களேன். இப்ப இது 38 வந்து நம்ம 10ஆ பிரிப்போம். சரியா? இப்ப 40 இருந்தா 4, இதுல 38 இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இதுல ஒரு அரைஞ்சி ஒரு ஆட் பண்ணிருக்கோம். அப்போ 39 வருது. 39னா நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஒரு பாயிண்ட் கம்மியா வருது. ஓகேவா? 3.9. சரியா? இப்ப வந்து 3.25 இருந்து 3.8 வைக்கணும். நம்ம 3.25 தாண்டி தான் வைப்போம். அப்ப 4 வச்சிருக்கிறத காட்டுது இதுல. ஓகே, அப்ப 4 பாயிண்ட் நம்ம 4 இன்ச்சு தாராளமா வச்சுக்கலாம். இப்ப இதுதான் நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து முன்ன பின்ன வந்திருக்கு. நம்ம கணக்கு எடுக்கும் எடுத்த அளவுக்கும். அதனால எடுத்த அளவு நம்ம 4 புள்ளி வச்சிட்டோம். 10ல் ஒரு பாகம் இது. சரியா? நடுப்படையுடைய பாகத்துல 10ஆ பிரிச்சோம்னா அந்த கணக்கு. அதுல காலஞ்சு கூடவும் வைக்கலாம், அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காலஞ்சு கம்மியா வைக்கலாம். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த பாயிண்ட் வந்து இப்படிதான் மேலோட்டமா எடுத்திருப்பாங்க. இப்படி போயிட்டு உள்ள போயிட்டு இப்படி வர வேண்டியதெல்லாம் இருக்கும். எதனாலன்னா அந்த பஸ் அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு நடுவுல பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். டேப்பை இப்படிதான் வச்சிருப்போம், நேருக்கு நேரம் தான் வச்சிருப்போம். இப்படி உள்ள இறங்கி எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட வைக்க வேண்டிய தேவை வரும். யாருக்குலாம் அந்த பஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு. இப்ப இவங்களுக்கு பஸ் அளவு அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2 இன்ச்சு கூடுதலா இருக்கு மேல் படிக்கும் நடுப்படிக்கும். அப்ப ஓரளவுக்கு கூடுதலாக வந்திருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இல்ல, ஆனா அதிகமா தான் இருக்கு. ஏன்னா இடுப்பளவும் 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும்போது அவங்க உடல் கட்டான அளவு வந்து இப்படிதான் இருக்கு, இடுப்பளவுலாம் கம்மியா இருக்கு. அப்ப இவங்களுக்கு பஸ் அளவு இருக்கு, அவங்களுக்கு கப் ஷேப் அளவு இவ்வளவு கொடுக்க வேண்டிய டாட் கணக்குல இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ரைட். இப்ப எடுத்துக்கனால இது வச்சுட்டோம், இதுன்னு வச்சாச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம அடுத்தது வந்து முன் உயரத்தை பார்க்கணும். நம்ம முன் உயரம் பார்த்துட்டோம்னா அப்படியே யோக்கு கணக்கீடு போட்டுட்டு அப்படியே முடிச்சிடலாம். இப்ப முன் உயரம்ன்றது என்னன்னா, நம்ம பாத்தீங்களா, இது வந்து உயரம் பின்னாடி எடுத்த அளவு 15.5 இன்ச்சு பின் உயரம். பாருங்க, இந்த பேக்ல எடுத்த உயரம் தான் 15 இன்ச்சு, 15.5 இன்ச்சு. இப்ப இதே அளவு வந்து நம்ம முன் உயரம் முன்பக்கமும் வைக்கலாமா? முன் உயரம்ன்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வந்து இந்த ஹைட் வர்றதை நான் சொல்லல. இது சில பேர் இதை தான் முன் உயரம்னு சொல்றாங்க. நம்ம குறிப்பிடுறது இந்த இடத்த இல்ல, முன் உயரம்ன்றது இந்த ஊக்கு போற இடம். ஓகேவா? அந்த மூக்கு போற இடம் இருக்கு இல்லையா, இதுதான் முன் உயரம். இதை நான் கட்டிங்ல போடும்போது இதையும் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நான் இப்ப சொல்றதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஊக்கு வர இடம், மேல் ஊக்குல இருந்து 5 ஊக்கு வர இடம், இதுதான் முன் உயரம். ஓகேவா? முன் உயரம்ன்றது இந்த இடம் வந்து நம்ம எவ்வளவு வைக்கணும், இதை பின்னாடி ஈக்குவலா 15 இன்ச்சுக்கு ஈக்குவலாவே இங்க வைக்கணுமா, இல்ல அது இருக்கட்டும், இது வந்து நம்ம எவ்வளவு அதோட இறக்கணுமா, இல்ல அதோட அதே சமநிலைக்கு வைக்கணுமா, இல்ல அதோட மேல வைக்கணுமா, கொஞ்சம் மேல தூக்கணுமா? அப்ப அதை எப்படி கவனிக்கலாம்? அந்த அளவை பார்த்தே நம்மளால அதை கவனிச்சிட முடியும். அவங்களோட உடல் வாகு எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப எப்படின்னா, இந்த இதே விஷயம் தான் நம்ம இந்த நடுப்பாடியும் இந்த இடுப்பளவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, இதை நம்ம கணக்குல கொண்டு வரணும். இந்த நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் என்ன? 8.5 இன்ச்சு. ஓகேவா? 8 இன்ச்சு இருந்ததுன்னு வைங்களேன், 8 இன்ச்சு இருக்குன்னா அவங்க உடல் அமைப்பு
அப்ப நல்லாவே வயிறு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அவங்க உடல் அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கு. அப்ப வயிறு கம்மியா இருக்கும்போது பேக்க வர அந்த எடுத்த அளவு அப்படியே ஃப்ரண்ட்லி வைக்கலாம். இந்த 15.5 அப்படியே முன்னாடி வச்சுக்கலாம். இதை விட குறைவா இருந்துன்னு வைங்களேன், அப்ப முன்னாடி அளவு குறைக்கணும். எவ்வளவு குறையுதோ 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்துல. 1 இன்ச்சு இப்ப 15.5 இன்ச்சு இருக்கு, இந்த இடுப்புல வந்து 8 இன்ச்சு வித்தியாசம் இல்லாம 6 இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்துல நம்ம குறைச்சிருவோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுல வந்து 8.5 இன்ச்சு இருக்கு. அப்ப நம்ம வந்து குறைக்க வேண்டாம், அதுல ஒரு பாயிண்ட் கூட வேண்டிய தேவை இருக்கு. அதாவது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விதம்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் தேவையில்லை, விட்டுலாம். அப்ப முன் உயரம் இந்த 15.5 அப்படியே வச்சிடலாம். ஓகேவா? முன் உயரம் இந்த 15.5 அப்படியே இங்க நோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க 15.5 எழுதிடுறேன். முன் உயரம் 15.5. இந்த முன் உயரம் தனியாக எழுதிக்க பார்த்தீங்களா? இது 15.5. இது கட்டிங்ல பார்க்கும்போது நெக்குக்கு நேரா வரும். ஓகேவா? இந்த நெப்பிள் பாயிண்ட் கிட்ட வராது, நெக்குக்கு நேரா வரும். இந்த 15.5 எதுக்காக தெரியுமா? இது எதனால அப்படின்னா, இந்த இடுப்பு அளவு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த ஹைட் உள்ள இப்படி அவங்களுக்கு இந்த பிளவுஸ் கட்ட அப்படி ஒட்டி உட்கார்றதுக்கு சமநிலைக்கு இதை வச்சும் போது சரியா வந்துடும். இப்ப இந்த இடுப்பளவு கூடுது அப்படின்னா, இடுப்பளவையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வயிறு இருக்குன்னு அர்த்தம். வயிறு கூடுது. இப்ப 4 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். இந்த நடுப்பாடிக்கும் இடுப்புக்கும் 4 இன்ச்சு தான் வித்தியாசம்னா அப்ப வயிறு தூக்கலா இருக்கு. அப்ப அவங்களுக்கு பேக்ல எடுத்த உயரத்தை அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சோம்னா இங்க எப்படி சுருக்கிரும், இங்க எப்படி மடிஞ்சிரு சுருங்கிரும். அப்ப அதை சுருங்க விடாம இருக்கும்னா அந்த முன் உயரத்தை நம்ம கணக்குல கொண்டு வர வேண்டியது. அப்ப அதை அளவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 8 இன்ச்சுக்கு மேல இருக்கா, 8 இன்ச்சுக்கு குறைவா இருக்கா. அப்ப அந்த 8 இன்ச்சுன்றது ஒரு கணக்குல நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? 8 இன்ச்சு போது இடுப்பு கம்மியா இருக்கு, அப்ப ஜஸ்ட்டுக்கும் இறங்கும் பொழுது அப்ப இந்த அளவு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சிடறோம். ஓகேவா? இவ்வளவுதான் கணக்கு. இப்ப இது வயிறுக்கு தூக்கலா இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்டை நம்ம முன்கூட்டியே குறைச்சிடறோம். ஏன்னா இங்க மடிஞ்சு விழிச்சிருவீங்களேன். அதுவும் இல்லாம நம்ம யோக்கு வந்து டபுள் கிளாத் கொடுப்போம். சில பேர் பேண்ட் கிளாத் கேட்பாங்க, சில பேர் கேன்வாஸ் கூட வைக்கிறாங்க. நம்ம வந்து டபுள் கிளாத் ட்ரிபிள் கிளாத் கொடுப்போம். லைனிங் வந்தா ட்ரிபிள் கிளாத், சாதா வந்தா டபுள் கிளாத். அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்கா இருக்கும். அது திக்கா இருக்கிறது என்ன ஆகும்னா, இப்படி மேல தூக்கி இந்த சோடு லூஸ் வரதுக்கு இதுவும் ஒரு காரணமாயிரும். இந்த முன் உயரம் அதிகமா இருந்தாலும் சோடு லூஸ் வரும். அப்ப நம்ம வந்து கரெக்ஷன் போயிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்ப முன்கூட்டி இந்த விஷயத்தை நம்ம அனுபவத்தோட இதை பண்றோம். அப்ப முன் உயரத்தை நம்ம கணக்குல கொண்டு வந்துட்டோம். 15 எடுத்த அளவு அப்படியே எந்த மாற்றம் பண்ணல. 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம கூட வேணா வைக்க வேண்டிய தேவை வருது. ஒரு பாயிண்ட் கூட வைக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா இதுல வந்து 8 இன்ச்சு வித்தியாசமா இருக்கு. இதே 9 இன்ச்சு வித்தியாசமா இருந்தா 1/4 இன்ச்சு நம்ம கூட வச்சிருப்போம். ஓகேவா? 10 இன்ச்சு வித்தியாசமா இருந்தா 1/2 இன்ச்சு. 1 இன்ச்சுக்கு அதாவது 8 இன்ச்சோட கூடுதலா எவ்வளவு வருதோ, 8 இன்ச்சோட குறைவா எவ்வளவு வருதோ அந்த கணக்குல கூடுதலா குறைவா வரதுல 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு வீதத்துல இதுல ஆட் பண்ணிடுவோம். இந்த பேக்கோட ஆட் பண்ணுமா இல்ல மைனஸ் பண்ணுமா இந்த பேக்ல எடுத்த அளவுல இருந்து. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது யோக்குக்கு வந்துருவோம். அடுத்தது யோக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து 3.5 இன்ச்சு போடுறேன். இதுல நாங்க கணக்கு வைங்க. நம்ம வந்து ஒரு 3.5 தான் எழுதி வச்சுக்கலாம். 3.5 கணக்குல எடுத்துக்கோங்க. இந்த 3.5 இது கூட நம்ம ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா எல்லாமே பார்க்கணும். 3.5 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இப்ப இதுல என்ன தெரியுமா, இடுப்பு அளவுக்கு இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, இதையும் பார்க்கணும், இந்த உயரத்தையும் பார்க்கணும். உயரம் வந்து 14 இன்ச்சா இருந்ததுன்னா இந்த 3.5 அப்படியே வச்சுக்கலாம். 2 விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நடுபாடிக்கு இடுப்புக்குள்ள வித்தியாசம் ஒண்ணு பார்க்கணும், அடுத்தது இந்த உயரம் ஒண்ணு பார்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணணும். கவனிச்சு நம்ம கூட வைக்கணுமா குறைய வைக்கணுமா பார்க்கணும். இப்ப இதுல வந்து உயரம் 15, 1.5 இன்ச்சு கூடுதலா இருக்கு. ஓகேவா? 1.5 இன்ச்சு 14 தாண்டி 1 இன்ச்சு கூட இருக்கு. இதுல பிளஸ் 1.5 ஆட் பண்ணணும். பிளஸ் 1.5 ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்ப அப்படியே இந்த 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிட்டு அப்ப ஆட் பண்ண எவ்வளவு வருது? 5 இன்ச்சு வருது. பாருங்க, 4 + 1 5 இன்ச்சு வருது. ஃப்ரண்டோட யோக்கு 5 இன்ச்சு வருது. இப்ப இந்த 5 அப்படியே வைக்கணுமா இல்ல இதை இருந்து இன்னும் கூட வைக்கணுமா இல்ல இதுல மைனஸ் பண்ணணுமான்றதை பார்க்கணும். அப்ப இதுல மைனஸ் பண்ணணுமா அப்படின்னா எப்படின்னா, இந்த இடுப்பளவு வந்து நடுப்பாடுக்கும் இடுப்புக்கும் வித்தியாசம் 8 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சிடலாம். இப்ப இதே ஃபார்முலா முன் உயரத்துக்கு வந்த ஃபார்முலா தான், அதே கணக்கீடு தான். இதுல நீங்க 1/2 இன்ச்சு குறைச்சிங்கன்னா இதுல 1/2 இன்ச்சு குறைக்கணும். இது ஏன்னா எப்படின்னா நம்ம 6 இன்ச்சு வித்தியாசம் இருந்ததுன்னு வைங்களேன், முன் உயரத்தை குறைப்போம். அதே மாதிரி யோக்கோட உயரத்தை குறைப்போம். அந்த யோக்கோட உயரத்தை தான் அந்த முன் உயரமும் சேர்ந்து வரும். யோக்கு சேர்ந்தது தான் முன் உயரம். ஓகே, இந்த 15 இன்ச்சுன்றது இந்த 5 இன்ச்சு சொல்றது வந்து இந்த இதோட சேர்ந்தது தான். ஓகேவா? முன் உயரம் யோக்கெல்லாம் சேர்த்தது தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 15 இருக்கு இல்லையா, இதுல 2 ஃபார்முலா இருக்கு. அந்த 1.5 நம்ம வைக்கலாம், அதுல 3/4 வைக்கலாம். சில பேருக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு முன்பக்கம் வந்து எனக்கு உறுத்தலா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 1.5 வச்சுக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி கேட்க மாட்டாங்க, அதை கவர் பண்ணி போடணுன்றதுனால தான் இறக்கி கேட்கறாங்க. அப்ப அந்த எங்கயோட ஸ்டாப் பண்ணணும்னா அந்த நிப்பிள் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயோ அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு யோக்க கொண்டு வந்துடணும். இந்த யோக்கு நம்ம எப்பவும் போல 2, 2.5, 3 வச்சுட்டு இருந்தோம் வைங்களேன், இந்த இறக்கம் அதிகமாயிரும். எப்படின்னா இந்த பொம்மையில நம்ம காமிக்கிறேன் பாருங்க. இந்த யோக்க வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு ப்ளவுஸ் போது பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேவா? 15.5 இன்ச்சு நம்ம முன் பக்கம் எடுக்கும் பொழுது இங்க வந்துடும். அப்ப யோக்க நீங்க 2.5, 3 வச்சீங்கன்னா இங்க பாருங்க, இது ஷேப் இங்க இருக்கு, இங்க இறக்கி நீங்க இங்க வச்சீங்கன்னா இந்த இடத்துல தொங்கிரும்.
இறங்கிடும். அப்படியே இறங்கி அவங்களுக்கு வந்து அந்த சேஃப் ஃபிட்டிங்கே இருக்காது. அப்ப இது எங்க இருக்கணுமோ அது அங்கேயே தான் இருக்கணும். மீதி எல்லாம் வளர்க்க வேண்டியது யோக்கில் தான் வளர்க்கணும். அதனாலதான் முன்பக்கம் 5 இன்ச்சு கேக்குது. 5 இன்ச்சுன்னா இந்த சேப் வரைக்கும், இந்த சேப் இருக்கு இல்லையா, அந்த சேப்ல இருந்து இந்த ஹைட் 5 இன்ச்சு வைக்க வேண்டியது இருக்கு. இப்ப இடுப்பளவு இதே வந்து குறைவா கூடுதலா அந்த வந்து அதிகமா இருக்கும்போதுனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முன் உயரத்தையும் குறைக்கிறோம், யோக்கு ஹைட்டையும் குறைப்போம். இப்ப இதுல வந்து இடுப்பளவு வந்து 8 இன்ச்சு வித்தியாசம் இருக்கனால நம்ம யோக்கு ஹைட்டை குறைக்கல, பின்னோட வேறதுக்கு இந்த மாதிரி யோக்கை வளர்த்து 5 இன்ச்சு இங்க வர வேண்டியது இருக்கு. இந்த சேப் அப்படியே, இந்த சேப் இருக்கு இல்லையா, இந்த இடம் 5 இன்ச்சு அப்படியே கரெக்டா உட்காரும். அப்புறம் இது இங்க அப்படியே உட்காரும். சரியா? நீங்க எப்ப இப்ப 5 இன்ச்சு இதுல வைக்காம 3 இன்ச்சு வச்சீங்கன்னு வைங்களேன், இதுதான் 19 கணக்கு. இப்ப 19 போடுற கணக்கு இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், 3 3.5 இப்படியே வச்சிருப்போம். 3 இன்ச்சு யோக்கு வைப்பா போதும். ஏன்னா ப்ளவுஸ் வர 15 3 இன்ச்சு 3 இன்ச்சு யோக்கு வச்சிட்டோம்னா அப்ப மீதி எல்லாம் எங்க என்னவா இருக்கும், இந்த பாடி இறங்கிடும், இந்த ஹைட் இறங்கிடும் கீழே. ஓகேவா? இந்த ஹைட் இறங்குச்சுன்னா அப்ப இது வந்து இங்க உட்காராது, கரெக்டா இங்க போய் உட்காராது, இறங்கி உட்காரும். இந்த சேப் வந்து இங்க உட்கார வேண்டிய சேப்பு இந்த இடத்துல போய் பிடிமானமா பிடிக்க வேண்டிய அளவு இடம் இப்படி இறங்கிடும். இந்த சேப் இங்க பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அப்ப இது இங்க இருக்கிறத இறங்கிடும் இல்ல, அப்ப இந்த சேப் சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் இதனாலதான். இந்த கப் சேப் சரியா வரல, ஃபிட்டிங் சரியா வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இதுவும் ஒரு காரணம். அப்ப இப்படியான கணக்குகளை நம்ம பக்கா எல்லா கணக்கும் எடுத்துடுறோம். அப்ப எந்த இடத்துல தவறு வந்தாலும் நம்மளால திருத்திக்க முடியும். ஓகேவா? ஒரு சின்ன தவறு வந்தா கூட நம்மளால திருத்த முடியும். ரைட். இப்ப 5 இன்ச்சு யோக்கு வச்சிட்டோம். யோக்கோட அளவு முன் பக்கம் இது. ஓகே, ஃப்ரண்ட் தான், எஃப் தான் இது நம்ம வந்து போட்டுக்கிறது. யோக்கோட எஃப் ஃப்ரண்ட் பக்கம் தான். இப்ப அதுல சென்டர் பக்கமோ சைடு பக்கமோ கட்டிங்ல தானா வரும். சென்டர் பக்கம் நம்ம அதுக்கு ஷேப் கரெக்டா கொடுத்து, கட்டிங் சைடு பக்கம் எவ்வளவு நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது பொறுத்து வருது, பேக்கை வெட்டிட்டு அதுக்கு இணையறதுக்காக நம்ம ஃப்ரண்ட் எவ்வளவு கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்துருவோம். அது நம்ம கட்டிங்ல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமான கணக்கு, இதை போட்டாச்சுன்னா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? இப்ப எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், சின்ன சோல்டு எல்லாமே முடிச்சிட்டோம். இப்ப இந்த டாட் கால்குலேஷன், இந்த டாட் கணக்கிறதுல இது மட்டும் நம்ம கட்டிங்ல பண்ணும்பொழுது எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கலாம். ஆனா நமக்கு இப்ப எவ்வளவு வரும்ன்றது நம்ம வந்து எழுதி வச்சுட்டோம்னா இதுவும் எப்படி போடுறதுன்றது நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க பாருங்க. அப்ப அதை எவ்வளவு வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா பாருங்க, இப்ப நமக்கு இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க எவ்வளவு மைனஸ் பண்ணோன்றது ஒண்ணு, ஷோல்டர்ல எவ்வளவு மைனஸ் பண்ணோம், 4.25 பிளஸ் 1/4 5 இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்கோம். மொத்தமா ஷோல்டர்ல 5 இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்கோம். அதில் எழுதி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க வந்திருக்கிறது ஆக்சுவலா எடுத்த அளவுகள் இது. திரும்ப பிளஸ் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறது என்ன இருக்கு, இப்ப இது 38 1 இன்ச்சு கூட வந்துருச்சு, இது 36 1 இன்ச்சு குறைவா வந்திருக்கு. அப்ப எவ்வளவு வந்திருக்கு, 4 இன்ச்சு வேற 2 இன்ச்சு வித்தியாசம் இருந்தது, இப்ப 4 இன்ச்சா மாறி இருக்கு. 35 39. ஓகேவா? அப்ப 35 39 எவ்வளவு, 4 இன்ச்சு. அப்ப 4 இன்ச்சை வந்து இதுல எழுதிக்கங்க. இப்ப இதுல 4 இன்ச்சு வித்தியாசம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 29.5 39 29.5 39. ஆனா இந்த 39 வந்து ஆல்ரெடி நம்ம 2 இன்ச்சு இதுல கொடுத்துருக்கோம், அதனால இதுக்கு இந்த 2 இன்ச்சு கொடுக்குறோம். 2 இன்ச்சு குறைவா வந்தா பிரச்சனை இல்லை, நம்ம ஆனா கணக்குல எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் இது வந்து அதிகபட்சமான டாட் கணக்கீடு, இவ்வளவு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வரும். ரைட். அப்ப இது என்ன ஆகுது, 29.5 இது 30 வைங்களேன், 30 இது 9 39. ஓகே, 9 இன்ச்சு. அப்ப 9 இன்ச்சு நம்ம போட்டுக்கலாம், 9.5 போட்டுக்கலாமே, 29.5 9 இன்ச்சு போடுவோம். இதுல வித்தியாசம் வந்து 9.5 இன்ச்சு. பாருங்க 9.5 இன்ச்சு இடுப்பு அளவுக்கும் இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம வந்து போட்ட கணக்கு இல்ல, பிளஸ் மைனஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா எடுத்த அளவு, இது பிளஸ் மைனஸ், இது வந்து ஷோல்டர் மைனஸ். இப்ப இதுல எவ்வளவு வருது, இந்த டாட் வந்து அளவு எவ்வளவு வருது, 9 5 4 9 9 18 18.5 இன்ச்சு வருது. ஓகேவா? இந்த 18.5 இன்ச்சு வந்து நமக்கு டாட்டா வந்து காமிச்சிருக்கு. இந்த 18.5 இன்ச்சு அதிகப்படியான டாட் கணக்கிடு. ஏன்னா நம்ம வந்து மேல் பாடியை வந்து இதுலயே கொண்டு வந்துட்டோம், இந்த இடுப்புக்கும் இதுல கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதனால இதுல என்ன ஒரு இந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த கூடுதலா பாத்தீங்களா, அதை வந்து இதுல குறைச்சிக்கலாம். அது நம்ம கட்டிங்ல முடிக்கும் பொழுது இது அதிகப்படியான வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம இடுப்புக்கு எவ்வளவு வைக்க போறோம், ஆம்கோலுக்கு எவ்வளவு வைக்க போறோம், ஓப்பன் டாட் எவ்வளவு வைக்க போறோம், இது எல்லாமே நம்ம வந்து கணக்குல கொண்டு வந்துருவோம். இதை கட்டிங்ல கொண்டு வரும்பொழுது இடுப்புக்கு எவ்வளவு வைக்கணும், ஓப்பன் டாட் எவ்வளவு வைக்கணும், ஆம் டாட் எவ்வளவு வைக்கணும், இந்த கீழ் டாட் எவ்வளவு வைக்கணும், இந்த 18.5 இன்ச்சு வரைக்கும் பயன்படுத்தலாம். ஓகேவா? 18.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இதுல பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சோடு பிரிகிறது இங்கதான் இருக்கும் வரும். ஓகேவா? அடுத்தது இந்த கீழ் டாட் இதெல்லாமே இதுக்குள்ளதான் வந்து இதுக்குள்ள வித்தியாசங்களை தான் நம்ம டாட்டா கொடுத்து அந்த ஷேப்பை வந்து உட்கார வைக்க போறோம். இப்படியா இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் இதெல்லாம் நம்ம வந்து தெரியாம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இவ்வளவுமே இந்த துணியெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து எதாவது கழியும் எதாவது வரும், அப்ப இதை எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம கட்டிங்ல பாத்துக்கலாம். இப்ப இந்த வந்து ஆம்பல் டாட் எவ்வளவு வைக்கலான்றது ஒரு தோராயமா சொல்லிடுறேன். இப்ப நமக்கு இது ஆம்பல் டாட் கொடுக்குறதா இருந்தா இப்ப மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்குள்ள வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆம்பல் டாட். ஆம்பல் டாட் எவ்வளவு வித்தியாசம், 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு இந்த மேல் பாடியில கொடுக்க வேண்டியது. அப்ப ஆம்பல் டாட்ல வந்து 1 1 2 இன்ச்சும், இந்த ஓப்பன் டாட்ல வந்து 1 1 2 இன்ச்சும் வச்சோம்னா 4 இன்ச்சு இதுலயே வந்துடும்.
ஓகேவா. ஏன்னா இங்க 4 இன்ச் வித்தியாசம் இருக்குல்ல மேல் பாடிக்கும் நடுப்பாடிக்கும், அதை வந்து நம்ம மேல் பாடியிலே கொடுத்துடலாம். இந்த ஓப்பன் டாட்ன்றது மேல் பாடி, இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேல தான் பிடிப்போம், அப்ப அது மேல் பாடியில வந்துடும். அடுத்தது இடுப்பு டாட் இருக்கு இல்லையா, பேக்ல வர இடுப்பு டாட்டும் இந்த கீழ் டாட் இருக்கு இல்லையா, இதுதான் மீதி. ஓகேவா. இப்ப மேல் பாடி அதாவது இடுப்பு பாத்தீங்கன்னா வித்தியாசம் 9.5 இன்ச்சு. 9.5 பிளஸ் வந்து நம்ம இந்த ஷோல்டர்ல மைனஸ் பண்ண பாத்தீங்களா, அதுல ஒரு 4 இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா, அதுல சேர்த்தோம்னா 11.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இடுப்பு டாட்டையும் கீழ் டாட்டையும் கொடுக்கலாம். இடுப்பு டாட்ல எப்படின்னா இங்க 1 இன்ச்சு, இங்க 1 இன்ச்சு, 2 இன்ச்சு சரியா, இங்க 2 வந்துருது 2. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கீழ் டாட்ல பாத்தீங்கன்னா 4 4 4 8 2 2 4 4 4 8. அப்ப 8 8 2 10 இன்ச்சு இதுலயே வந்துருது. அப்ப இன்னும் 11 இன்ச்சு கூட நம்ம கொடுக்கலாம். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ல 1ன்றது 1.5 கொடுக்கலாம், முக்கால் முக்கால், இந்த சைடு 1.5 இந்த சைடு 1.5 கொடுக்கலாம். 1.5 ஏன்னா இடுப்பு வித்தியாசம் 9.5 வித்தியாசம் இருக்கு. உங்க ஹைட் வேற, ஹைட் அதிகமா இருக்கனால டாட் அதிகமா கொடுக்கலாம். ஏன்னா இங்க வந்து 10 இன்ச்சிலே முடிஞ்சிடும். இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, 10 இன்ச்சு கீழே நம்ம பிடிச்சிருவோம், 5.5 டாட் பிடிப்போம். அப்ப 5.5 டாட்ன்ற போது நமக்கு 1 இன்ச்சு 6 1 பிடிக்கிற இடத்துல முக்கால் முக்கால் 1.5 முக்கால் முக்கால் 1.5 அப்படி பிடிக்கலாம். ஓகேவா. அப்ப 1.5 1.5னா 3 வந்துடும். 3 பிளஸ் வந்து இங்க ஒரு 4 4 8. அப்ப 8 ஒரு 3 11 ஆச்சு. அந்த 11 நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா. கீழே வந்து கீழே ஒரு அளவை கீழே கொடுத்துடுறோம், மேல ஒரு அளவை மேல கொடுத்துடுறோம். இந்த சோடு இதை வந்து 2 பக்கம் சமமா பிரிச்சு கொடுத்துடுறோம். அப்ப வந்து இது வந்து பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து அது என்ன நினைச்சோமோ அது மாதிரி வந்துடும். ஓகேவா. சில இன்னும் வந்து கட்டிங்களை நான் காமிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், சைட்ல கிராஸ் எடுப்போம். இந்த பேக்ல வந்து நம்ம வந்து சைடு இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டாட் பிடிக்கும் போது இறங்கும். இதுல ஒரு கிராஸ் எடுப்போம், அதுல 1/2 இன்ச்சு கழிப்போம். அதுல என்ன கழிக்கிறோமோ அந்த 1/2 இன்ச்சு கணக்குல வரும். ஓகேவா. இந்த சுருக்கு இங்க சோடுல இப்படி திறக்கும் பொழுது இங்க இறங்கும், அதை இறங்கி இங்க பிடிக்க வைக்கிறோம். அதை தான் நம்ம வந்து சோடு கணக்குல எடுத்திருக்கோம். அப்ப இங்க 1/2 1 இன்ச்சு நம்ம இந்த டாட் கணக்குல அதுவும் சேரும். ஓகேவா. அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 18.5 இன்ச்சு கணக்கு. இந்த 18.5 இன்ச்சு நம்ம இந்த சோடு ஆம்கோல் எல்லாத்திலையும் கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே சுருக்கமே இல்லாம பர்ஃபெக்டா இருக்கும். அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா எங்க தேவையோ அது அப்படியே உட்காந்துரும். அது அப்படியே கட்டிங்ல வந்து தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை நீங்க பாருங்க. நம்ம எல்லாமே வந்து அந்த உங்களுக்கு பொம்மையோட வச்சு சொல்லி காமிச்சாலும் எந்த இடம் எந்த பாகம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது தவற விட்டு இருந்தாலும் நம்ம அடுத்த பார்த்து கட்டிங் போடும்போது நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 13 சொல்லியிருந்தோம், ஆனா அது 15 தான். ஓகேவா. அது 15 இன்ச்சு ப்ளவுஸ், அது ஒரு 2 இன்ச்சு வித்தியாசத்துல விட்டோம்னா எவ்வளவு விஷயங்கள் மாறிடும். ஓகேவா. யோக அளவு மாறிடும், முன் உயரம் மாறிடும். அதனால நம்ம அதை உடனே எழுதிட்டோம், தெரிஞ்சிட்டோம். அதுல அளவை பார்த்து உடனே செக் பண்ணி எழுதிட்டோம். இப்ப இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் ஏதாவது தவறு விட்டுருந்தாலும் நம்ம கிட்ட ரெக்கார்டு கையில இருக்கு, முன் உயரம் எல்லாமே நம்ம போட்டோம். கட்டிங்ல எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துருவோம். இந்த கட்டிங் நான் போட்டு உங்களோட ஷேர் பண்றேன். ஓகே. நம்ம தொடர்ந்து தயாரித்து சேனல்ல பயணிக்கலாம். நன்றி.